ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. புதிய உடன்படிக்கையின் ஜெபம். சொல்லுங்க பார்க்கலாம். புதிய உடன்படிக்கையின் ஜெபம். ஆமென். புதிய உடன்படிக்கையின் ஜெபம் அப்படின்னு சொல்லும்போது பிதாவை அறிந்து கொண்ட ஒரு ஜெபம். ஆமென். புதிய உடன்படிக்கையின் ஜெபம்னா என்னங்க? பிதாவை அறிந்து கொண்ட ஒரு ஜெபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, வாசிச்சிங்கன்னா, நீங்க வேதத்தை புரிந்து கொள்வதற்காக நான் உங்களுக்கு சொல்றேன். வேதத்தில் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுன்னு ஒன்று இருக்குது. எதுக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? இந்த உலகத்திலையும் பார்த்தீங்கன்னா கிமு கிபி ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பு. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்னா ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அதுக்கு என்ன, ஏன் அப்படி ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க தெரியல. ஏதோ ஒன்று நடக்கிறதுனால தான் ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க இல்லையா? முழு வேதத்துக்கும் பேரு பைபிள். ஆனா ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்கன்னா ஏதோ ஒன்று நடந்திருக்கணும், அதனால தான் பிரிச்சிருக்கிறாங்க இல்லையா? பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணாங்க, புதிய ஏற்பாட்டிலையும் பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணாங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள் தேவனை அவங்க எவ்வளவு அறிஞ்சிருந்தாங்களோ அந்த அறிவிலிருந்து, தேவனை அவர்கள் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருந்தார்களோ அந்த புரிதலிலிருந்து அவர்கள் ஜெபித்தார்கள். ஓகேவா? ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்தார். இயேசு பிதாவை முழுவதுமாக புரிந்து கொண்ட ஒரு மனிதனாக இயேசுவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. இப்போ நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு ஏன் பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியம் அங்க நடந்திருக்குது. ஆமென். பழைய ஏற்பாட்டுல நடக்காத ஒரு காரியம் புதிய ஏற்பாட்டுல ஒன்று நடந்திருக்குதுன்னு அர்த்தம். ஆமென். இப்படி கூட சொல்லலாம், பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை. அப்போ பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கையில தேவன் அவர் மனசுல அநேக காரியங்களை ஜனங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு. அவருடைய விருப்பத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா பூமியில ஒரு மனுஷன் தேவை. அப்போ அந்த மனுஷங்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துறாரு. ஆனால் பூமியில் இருக்கிற மனுஷனால, ஊழியக்காரர்களால தேவன் தன்னை வெளிப்படுத்துவதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சோ அந்த அளவுல தேவனை குறித்ததான செய்தியை ஜனங்களுக்கு சொன்னார்கள். அவர்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குதோ அந்த புரிதலின்படி அவர்கள், அந்த ஊழியர்கள் ஜனங்களுக்காக தனக்காக தேவனை நோக்கி ஜெபித்தார்கள்.
அப்போ பழைய ஏற்பாடு முழுவதும் தேவனை பூரணமாய் ஒரு பரிசுத்தவான் கூட அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனா அறியணும்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு, அவங்களால அறிஞ்சு கொள்ள முடியல. ஆனால் புதிய உடன்படிக்கை வரும் பொழுது, புதிய ஏற்பாடு வரும்போது தேவனோடு இருந்தவர், ஆமென், தேவனுடைய மடியில செல்ல குமாரனாக வாழ்ந்தவர், காலாகாலமாய் பிதாவோடு பழகின தன்னுடைய சொந்த குமாரனையே அனுப்புனாரு. அதுக்கு பேர் தான் புதிய உடன்படிக்கை. ஏன்னா எத்தனையோ மனுஷனை ஊழியக்காரனை நான் அனுப்புனேன், அவங்களுக்கு என்னை நான் வெளிப்படுத்தினேன், ஆனால் அவர்களால் என்னை என்ன பண்ண முடியல, புரிஞ்சு கொள்ள முடியல. ஆனா உண்மையா யாரு போனா இந்த உலகம் புரிஞ்சு கொள்ளும் அப்படின்னு சொன்னா, என் குமாரனை அனுப்புனாதான் புரிஞ்சுக்கும். என் குமாரனை தவிர வேற யாராலையும் என் விருப்பத்தை இந்த பூமிக்கு யாராலையும் சொல்லி கொடுக்க முடியாதுன்றனால தான் குமாரனை அனுப்புனார். அந்த குமாரனே 12 சீஷர்களை தெரிந்து கொண்டு பிதாவை குறித்ததான, பரலோகத்தை குறித்ததான சத்தியங்களை சீஷர்களுக்கு அவர் போதிக்கிறாரு. சீஷர்களுக்கு புரியல இல்லைங்களா? குமாரனே போதிக்கிறாரு. பிதாவோடு இருந்தாரு, அந்த குமாரனே மனுஷனா போதிக்கிறாரு. பிதா எவ்வளவு அன்பானவர், அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாரு, உங்களுக்கு மேல அவருக்கு எவ்வளவு பெரிய திட்டங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்றாரு. இயேசுவோட தான் இருக்கிறாங்க. நம்ம எல்லாரோட இயேசப்பா தன்னுடைய சீஷர்களுக்கு எவ்வளவு சிம்பிளா சொல்லி கொடுத்துருப்பார்ல, அதுவே அவங்களுக்கு புரியல. பார்த்தாரு, என்னடா அது இவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் உனக்கு புரியலையே, சரி கதை மாதிரி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. ஒரு கடுகு இருந்துச்சு, புளிச்ச மாவு இருந்துச்சு, ஒரு வலை இருந்துச்சு, ஒரு மரம் இருந்துச்சு, இப்படிலாம் அவங்களுக்கு கதை மாதிரி சொல்றாரு. அப்பையும் புரிஞ்சு கொள்ள முடியலன்னு சொல்றாங்க. அப்போ இயேசுவே பிதாவை வெளிப்படுத்த எவ்வளோ முயற்சி பண்ணாலும் மனுஷனால புரிஞ்சு கொள்ள முடியல. அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சொல்லி கொடுக்கறத எப்படி மக்களால புரிஞ்சு கொள்ள முடிஞ்சிருக்கா? ரொம்ப கஷ்டம். அப்போ ஏதோ ஒன்று மிக சிறப்பான ஒரு விஷயம் புதிய உடன்படிக்கையில வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனாலதான் பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏதோ ஒரு மாற்றம் உண்டாயிருக்குது. ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்த்திருக்கிறார், ஜனங்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை யாராலும் கொண்டு வர முடியவில்லை, இயேசு கிறிஸ்துவினால் கொண்டு வரப்பட்டது. அதனாலதான் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுன்னு ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமென். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆபிரகாம் வந்தாரு, மோசே வந்தாரு, தாவீது வந்தாரு, தீர்க்கதரிசிகள் எல்லாரும் வந்தாங்க. இன்னும் அநேக ஊழியர் வந்தாங்க. அதே போல இயேசுவும் வந்தார் என்று நம்ம பிரசங்கம் பண்ணா அதுக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு ஒன்று பிரிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதுங்களா? எல்லா ஊழியக்காரங்களும் வந்தாங்க, இயேசுவும் வந்தார் அப்படின்னா பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைன்னு ஒன்று அவசியமே இல்லை. எல்லா ஊழியக்காரங்க வந்தாங்க. எல்லா ஊழியக்காராலையும் முடியாத ஒன்றை புதிய உடன்படிக்கையில இயேசுவின் மூலமாக முடியாத காரியங்கள், சாத்தியமில்லாததெல்லாம் சாத்தியமாக மாறியது, மிகப்பெரிய மாற்றம் உண்டானது என்று ஒரு வித்தியாசத்தை வெளிப்படுத்தும்படியாக இயேசு வந்தார். அந்த வித்தியாசமான காலங்களில பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தான் நீங்களும் நான். கையை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். வேதத்துல நிறைய உடன்படிக்கை இருந்தாலும் ஒரு 3 உடன்படிக்கைய வேதம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது.
ஒன்று ஆபிரகாமின் உடன்படிக்கை, 2 பழைய உடன்படிக்கை, 3வது புதிய உடன்படிக்கை. ஆபிரகாமோடு ஆண்டவர் செஞ்ச உடன்படிக்கை நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முதல் ஆபிரகாமோடு ஆண்டவர் செய்கிறார். அந்த உடன்படிக்கையில நியாயப்பிரமாணம் இல்லை. 2வது கொடுக்கப்பட்டுச்சுங்களே, அந்த உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கை. ஆபிரகாமுக்கு சொன்னதுல நியாயப்பிரமாணம் இல்லை. ஆனா 2வது இஸ்ரவேல் ஜனங்களோடு டைரக்டா அவர் செய்யும் போது, மோசையை கொண்டு செய்யும் பொழுது அங்கே நிபந்தனைகள் உள்ள ஒரு உடன்படிக்கை. 3வது புதிய உடன்படிக்கை நம்மோடு அவர் செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையில தேவன் இயேசுவோடு செய்த உடன்படிக்கை. மேல 2 உடன்படிக்கையும் தேவன் மனிதர்களோடு செஞ்ச உடன்படிக்கை. தேவனும் ஆபிரகாமும், தேவனும் மோசேயும். ஆனால் 3வது தேவனும் இயேசுவும் செய்த உடன்படிக்கையில அதற்கு பேர் தான் புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. நம்ம எதோட இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமின் உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி அங்க நம்ம போலாம். அவங்க அங்க ஜம்ப் பண்ணி இங்க வரா மாதிரி ஒரு வேலையை இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தி முடிச்சிருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் புதிய உடன்படிக்கையில உங்களுக்கு எனக்கும் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமின் உடன்படிக்கையில நியாயப்பிரமாணம் இல்லை, அங்கு கட்டளைகள் இல்லை, அங்கு அதிகாரங்கள் இல்லை, அங்கு ஜனங்களை நீ இப்படி செய், இப்படி செய், செய்யாதே என்று சொல்லுகிற ஒரு காரியம் இல்லை. அதனாலதான் புதிய உடன்படிக்கை நமக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அதே போல நியாயப்பிரமாணம் பழைய உடன்படிக்கையில் இருக்கிற காரியங்கள் நமக்கு இல்லை. ஏன்னா அந்த பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணம் அதிகாரப்படுத்துது, மக்களை கஷ்டப்படுத்துது. அது பரிசுத்தமானது என்று வேதம் சொல்லுகிறது நியாயப்பிரமாணம். ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தினாலே மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியவில்லை. அதனால அந்த நியாயப்பிரமாணத்தோடு நம்மை இயேசு இணைக்கவில்லை, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தோடு இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இதுவரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சிச்சு? ஆமென், ஆமென், ஆமென். அப்ப புதிய உடன்படிக்கை அப்படின்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க விரும்புறேன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15, 16, 17. நீங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு ஞானஸ்தானம் எடுக்க யோவான் ஸ்நானகனிடம் போகிறார். இப்ப யோவான் ஸ்தானம் என்ன சொல்றான், நீங்க தேவனுடைய குமாரன், நீங்க தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறது தப்பு அப்படின்னு சொல்லி தடை பண்றான். ஓ இல்ல இல்ல அப்படின்னு சொல்றான். அப்படி அவன் தடை பண்றத ஆண்டவர் சொல்றாரு, தடுக்காத, நீ இது நடக்கணும், நான் ஞானஸ்தானம் எடுக்கணும்ன்றது பிதாவினுடைய விருப்பம், பிதாவினுடைய சித்தம். நான் பூமிக்கு வந்திருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுக்கணும். அந்த ஞானஸ்தானத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. நம்ம எடுக்கிற ஞானஸ்தானத்துக்கும் இயேசு எடுத்த ஞானஸ்தானத்துக்கும் யோவான் ஸ்தானகன் கொடுத்த ஞானஸ்தானத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அதை இப்போ நம்ம பேசுறதுக்கு அது நமக்கு சப்ஜெக்ட் இல்லை. அந்த நேரத்தில்
இயேசு ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஞானஸ்தானம் பெற்று ஜலத்தினின்று கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. வானம் திறக்குது. இரண்டாவது, தேவனுடைய ஆவியானவர் புறாவை போல திறந்த வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். 17வது வசனத்துல, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சத்தம் வருது. இவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன். பாருங்க, இந்த இடத்துல இயேசுவுக்கு ஒரு யோவான் ஸ்தானகன் தடை வைக்கிறான். ஐயோ நான் கொடுக்க மாட்டேன், தடுக்கும் போது வானம் திறக்கிறது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திரித்துவம் ஒன்றா இணைகிறாங்க. இயேசு எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறார். இயேசு எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல பிதா இருக்கிறார். பாருங்க, இன்னொரு இடத்துல நீங்க வேதத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் வேதத்தின் சத்தியங்களை சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சீஷர்கள் பேதுரு அநேகர் அவங்க கருத்துக்களை சொல்றாங்க. இது இப்படி நடக்கக்கூடாது, இதெல்லாம் இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது திடீரென்று வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகிறது. அந்த சத்தம் அதை கேட்ட சீஷர்களுக்கு எப்படி இருந்துச்சாம், இடி மின்னல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சாம். அந்த சத்தத்திலிருந்து பிதா பேசுறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், இவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் என்று. நான் என்ன சொல்ல வரேன்றது எத்தனை பேருக்கு புரியுது அப்படின்னா, இயேசு இந்த பூமியிலே அவர் ஊழியம் செய்யும் பொழுது, அவருடைய வாழ்க்கையில, அவர் வாழ்கிற வாழ்க்கையில அவருக்கு எங்கெல்லாம் தடை வருதோ, பிரச்சனைகள் வருகிறதோ, அந்த இடத்துல பிதா வெளிப்படுகிறார். ஆமென். பிதா வெளிப்பட்டு அந்த தடையா இருக்கிற காரியத்துல அந்த தடைகளை அவர் சரி செய்கிறார். அந்த சூழ்நிலையை அவருக்கு மாற்றுகிறார். ஆமென். ஆவியானவரும் அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறார்கள். ஆமென். புதிய உடன்படிக்கையின் ஜெபம், பிதாவை அறிந்த ஜெபம் என்பது, நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையில ஆவியானவர் உங்களோடு வந்து அந்த சூழ்நிலையில வெற்றியை தருகிறார். நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்களோ புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால், புதிய உடன்படிக்கையின் ஜெபம் என்னன்னா பிதாவை அறிந்து கொண்ட ஜெபம். ஆமென். அப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அந்த இடத்துல பிதா தன்னுடைய வல்லமையோடு இறங்கி வந்து உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார். பிதாவை அறிந்த ஜெபம் இந்த உலகத்துல எந்த மனிதன் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில செய்தாலும் அந்த சூழ்நிலையில திரித்துவ தேவன் அந்த மனிதன் இருக்கிற இடத்துக்கு இறங்கி வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியங்களை செய்கிறார்கள். ஆமென். வானம் திறக்கப்படுகிறது. பிதா அந்த சூழ்நிலையில இயேசுவோடு பேசுகிறார். ஆமென். தேவ ஆவியான ஒரு புறாவை போல இறங்கி வரார். அங்க என்னன்னா, புறாவை இறங்கி வருவதற்கு என்ன அர்த்தங்க? சமாதானம். பரலோகத்திலிருந்து ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வரும்போது அந்த போராட்டங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில என்ன பாதிப்பை கொண்டு வருது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வரும்போது என்னது? மனசு வலிக்குது இல்லையா? மனசு குத்துறா மாதிரி இருக்குது. அப்படிதானா? என்னங்க, உங்களுக்கு குத்துலையா? எத்தனை பேருக்கு குத்துது ஏதாவது ஒரு பிரச்சனை போராட்டம் வந்தா? இல்ல ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குதா? எனக்கு தெரியல. என் உணர்வை நான் பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஓப்பனா பேசுங்க. தினேஷ், நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்தா உங்க ஹார்ட் என்னவா உணர்றீங்க? இல்ல, நீங்க தப்பு செஞ்சது சொல்லல. தப்பு செஞ்சாதான் மனசாட்சி குத்தம்.
யாரோ உங்களை திட்டாங்க, உங்களை காயப்படுத்திட்டாங்க. அப்போ உங்க ஹார்ட், இதயம், இந்த இடம் தானே, இந்த இடம் வந்து உங்களுக்கு ஏதோ ஒண்ணு என்ன பண்ணுது, பலவீனப்படுது. அத வலிக்கும். மற்றவங்களுக்கு வலிக்கலையா? இல்ல எனக்கு புரியல, சொல்லுங்க. உமா சத்தியா, உங்களுக்கு என்ன ஒத்துக்கல? அதெல்லாம் உங்க கருத்து. பாடியில ஏற்படுகிற ரியாக்ஷனை குறித்து சொல்றேன். எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது இந்த இடம் ஒரு விதமான வலியை உண்டாக்குது. ஒரு ஊசியை வச்சு குத்துறா மாதிரி. அது உங்களுக்கு அப்படி இருக்கா இல்லையா? உங்களுக்கு எல்லாம் என்னென்ன சூழ்நிலை உணர்வு வருது? ஹாப்பியா மாறலான்னு பார்த்தாலும், நேசிச்சோமே, அன்பு செலுத்தினோமே, என்ன குறை பண்ணோம், அப்படி வலி. அப்போ ஒரு பிரச்சனைகள் என்று வரும்போது முதல்ல அங்க வலிக்குது, ஒரு குத்துறா மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு அங்க நடக்குதுன்னா அங்கு உள்ள என்ன காணாம போயிருச்சுன்னா சமாதானம் காணாம போயிருச்சு. சமாதானம் அந்த ஹார்ட்டை விட்டு போயிருச்சு, மைண்டை விட்டு போயிருச்சு, பாடியை விட்டு போயிருச்சு. அப்படின்னா அங்கு வேற ஒண்ணு வந்திருக்குது. என்னன்னா கவலை, மன கஷ்டம், சோர்வுகள், பலவீனங்கள் வந்துருச்சு இல்லைங்களா? அப்போ பிதாவை அறிந்து கொண்ட ஒரு மனிதன், பிதாவை குறித்ததான புரிதலை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன், அப்படிப்பட்ட ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதன் இருந்தான் அப்படின்னா அந்த மனுஷனுடைய இப்படிப்பட்ட வலி நிறைந்த சூழ்நிலையில ஆவியானவர் அவனுக்குள்ள புறாவை போல இறங்குகிறார். அது என்னன்னா சமாதானத்தை முதல்ல கொண்டு வராரு. ஆமென். உலகம் கொடாத தேவ சமாதானம், தெய்வீக சமாதானம் அவர் உங்களுக்குள்ள புறாவை போல கொண்டு வருகிறார். இந்த உலகத்துல யுத்தங்கள் முடியும் பொழுது, சமாதானங்களை ஏற்படுத்தும் போது என்ன செய்யறாங்க? புறாக்களை பறக்க விடுகிறார்கள் இல்லையா? அதுக்கு என்ன சமாதானம் அப்படின்ட்டு. அப்ப ஆவியானவர் யாருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும் அப்படின்னா, ஜபிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்ய முடியாது. உங்களுடைய ஜபம் ஒருவேளை பழைய ஏற்பாட்டு ஜபமாக இருந்தால், உங்களுடைய ஜபம் பழைய உடன்படிக்கையின் ஜபம், நியாயப்பிரமாணத்தின் ஜபமாக இருந்தால், அந்த இடத்துல தேவ ஆவியானவர் இறங்கி வர முடியாது, வானம் திறக்கப்பட முடியாது. ஆமென். ஆமென். பிதாவின் சத்தம் உன்னுடைய சூழ்நிலையில கேட்பதற்கு கஷ்டமா இருக்கும். அப்படின்னா நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். நீங்க அந்த கேள்வியை கேட்கல, நீங்க அந்த அளவுக்கு நீங்க நான் பேசுற செய்தியை நீங்க கவனிக்கலையோன்னு எனக்கு தெரியல. கேட்டிருக்கணும், கேட்கல. நான் கேட்கிறேன், பிதாவை அறிந்து கொண்ட ஜபத்தை நான் செய்யும் போது ஆவியானவர் இறங்கி வந்து சமாதானம் தராரு. பிதா அந்த சூழ்நிலையில வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அற்புதங்களை செய்து எனக்கு உதவி செய்யறாரு. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்தவான்கள் செய்த அந்த ஜபங்களை ஆண்டவர் அப்படி பதிலை தரமாட்டாரா அப்படின்னு நீங்க கேட்டிருக்கலாம் இல்ல? ஒருவேளை நீங்க மனசுல கூட நினைச்சுக்கலாம், அப்ப பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் ஜெபிச்சாரு, மோசே ஜெபிச்சாரு, ஆமென், ஆமென், இல்ல தாவீது ஜெபிச்சாரு. நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஜெபித்தார்கள். அவங்க தேவனை, அப்பா பிதாவை அவர்கள் அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பிதாவை அவங்க அறிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தெரிஞ்ச அளவுல பிதாவை நோக்கி அவர்கள் ஜெபித்தார்கள்.
பிதா அந்த ஜெபத்தை கேட்டாரு. அவங்க ஜெபத்தை அவர் எப்படி தெரியுமா கேட்டாரு? உங்களுக்கு என்னை இவ்வளவுதான் புரிஞ்சிருக்குது, ஆனா ஆபிரகாமே, மோசே, தாவீதே, நீ புரிஞ்சு வச்சிருக்கிற அளவுக்கு தான் நான் கிடையாது, அதை விட அதிகமா நான் உன்னை நேசிக்கிறேன். நீ என்னை புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப கொஞ்சம்தான், அதனால நான் உன் ஜெபத்தை கேட்க மாட்டேன்னு கிடையாது. இன்னும் என்னை புரிய வைக்க நான் உனக்கு கிருபை தருகிறேன். நீ புரிஞ்சுக்கிட்டதை வச்சு நீ என்கிட்ட வந்து நீ பேசுற பத்தியா, ஜெபிக்கிற பத்தியா, இதை நான் ரொம்ப அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிறேன். உனக்கு உன்னுடைய ஜெபத்துக்கு நான் பதிலை தருகிறேன் என்கிற அடிப்படையில பதிலை கொடுத்தார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தேவன் நல்லவர் தானே. பழைய ஏற்பாட்டிலையும் நல்லவர், புதிய ஏற்பாட்டிலையும் நல்லவர். பாருங்க, அநேகர் தேவனை புரிந்து வைத்திருந்தாலும் அவர்கிட்ட வந்து தாழ்மையா ஜபிக்கிறது கிடையாது. இன்னைக்கு ஜபம் பண்றதுல எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா நான் ஜபிக்கல. ஆனாலும் பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அவங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை புரிஞ்சு வச்சிருந்தாங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஜெபம் பண்ணாங்க, தன்னை தாழ்த்தினார்கள். அதனால் தேவன் அவர்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் பதிலை தந்தார். ஆனா அவர்கள் பதிலை பெற்றதுனால ஆண்டவரை நான் புரிஞ்சுக்கிட்டேன்ற அர்த்தம் இல்லை. இயேசு ஒருவர்தான் பிதாவை துல்லியமாக அணுவாக புரிந்து வைத்தார். இயேசுவை போல நீங்களும் நானும் பிதாவை துல்லியமாக அணுவாக புரிந்து கொள்வதற்காக தான் இயேசு பூமியில வந்து வாழ்ந்தார். 33 வருஷம் ஏன் வாழ்ந்தார் அப்படின்னா, ஒரு மனுஷன் பிதாவை அறிஞ்சு கொண்டான்னா, புரிஞ்சு கொண்டான்னா, தெரிஞ்சு கொண்டான்னா, பிதாவோடு ஒரு மனுஷன் சேர்ந்து வாழ்ந்தான்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை இந்த பூமியில எவ்வளவு சிறந்ததா இருக்கும், அது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும் என்பதை வெளிப்படுத்த தான் இந்த பூமிக்கு வந்தாருங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவம் அதை பார்க்கல. அதை விட்டுட்டு பல காரியங்களை இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசுவை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இயேசுடைய பிறப்பை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எதை ஆராய்ச்சி பண்ணி இருக்கணும்னா, இயேசுவுக்கும் பிதாவுக்குமான உறவை நீங்களும் நானும் ஆராய்ச்சி பண்ணியிருந்தா நம்ம வாழ்க்கை மாறி இருக்கும். ஆமென் சொல்வீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணாங்க, புதிய ஏற்பாட்டில் நாமளும் ஜெபம் பண்றோம். ரெண்டு ஜெபத்துக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசங்க? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பரலோகத்தை நோக்கி பார்த்து ஜெபித்தார்கள். இயேசு கூட ஓமையில நீங்க பழைய ஏற்பாட்டில் சங்கீதங்கள்லாம் வாசிங்களா, வானத்தை நோக்கி வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறதுன்னு தான் பழைய ஏற்பாடு சொல்லும். பாத்தீங்களா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் பரலோகத்தை நோக்கி பார்த்து ஜெபித்தார்கள். ஆமென். பாருங்க, இயேசு கூட ஒரு ஓமையை சொல்றாருல, 2 பேர் ஜெபம் பண்ண வந்தாங்க. ஒருத்தன் பெருமையா சொன்னான், இன்னொருத்தவன் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் பூமியிலே தன்னை அடித்து கொண்டு. அப்போ நியாயப்பிரமாண ஜெபம், பழைய உடன்படிக்கையின் ஜெபம், பழைய உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாடு எல்லாமே இது ஒரு கூட்டம். இது எல்லாமே நமக்கு பொருந்தாது. இந்த பழைய உடன்படிக்கையின் ஜெபம் பரலோகத்தை நோக்கி பார்த்து ஜெபித்தார்கள். ஆமென். அவங்க என்ன நம்பினாங்கன்னா, எங்கள் ஜெபம் பரலோகத்திற்கு செல்லுகிறது. இது சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுங்க? என்ன ஞாபகம் வருதுங்க? இன்னைக்கும் பாஸ்டர் சொல்றாங்களா, உன் ஜெபம் கூரைய கூட எட்டாது, உன் ஜெபம் இந்த கட்டடத்துல கூட எட்டல, உன் ஜெபத்துக்கு என்ன பதில வரப்போகுதுன்னு சொல்றாங்களா? அதுக்கு என்ன அர்த்தங்க? பழைய உடன்படிக்கையின் ஜெபம், நியாயப்பிரமாண ஜெபம்,
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அப்படிதான் ஜெபம் பண்ணாங்க. ஆனா புதிய உடன்படிக்கையின் ஜெபம் என்னன்னா, நாம் பரலோகத்தில் இருந்து ஜெபிக்கிறோம். நம்ம எங்க இருக்கிறோம்? பரலோகத்துல தான் இருக்கிறோம். பிதாவினுடைய வலது பார்சத்துல இயேசு உட்கார்ந்து இருக்கிறார். இயேசுவனுடைய மடியில இருந்து ஜெபிக்கிறோம். இப்ப சொல்லுங்க, இன்னைக்கு புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தை பிரசங்கம் பண்றது முக்கியமா முக்கியம் இல்லையா? முக்கியம். ஆமென். ஆமென். அப்போ இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஏசப்பா, நீங்க பிதாவை எந்த அளவுக்கு நீங்க அறிஞ்சு வச்சிருந்தீங்களோ, நீங்க பிதாவை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருந்தீங்களோ, நீங்க பிதாவை எந்த அளவுக்கு நன்றாக எல்லா காரியத்திலையும் அணுவணுவா நீங்க அவரை அசைவுகளை உணர்வுகள் எல்லாம் புரிஞ்சு வச்சிருந்தீங்களோ, அதே போல நானும் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க ஆவியானவர்கிட்ட கேட்டீங்கன்னா, ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்க அவர் விரும்புகிறார். ஆமென். ஆமா, கிறிஸ்து எப்படி பிதாவை அறிந்து ஜெபம் பண்ணாரோ, அதே போல நீங்களும் நானும் பிதாவை அறிந்து கொண்ட ஒரு ஜெப மனுஷனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். பாருங்க, பழைய உடன்படிக்கையில இருந்த அநேக காரியங்கள் புதிய உடன்படிக்கையில வரல. சில காரியங்கள் புது உடன்படிக்கையில வருது. ஆசீர்வாதங்கள் பழைய உடன்படிக்கையில இருந்து ஆபிரகாமின் மூலமாக புதிய உடன்படிக்கைக்குள்ள ஆசீர்வாதங்கள் வருகிறது. ஆனா நியாயப்பிரமாணம் இந்த பழைய உடன்படிக்கையில இருந்து புதிய உடன்படிக்கைக்கு வரல. நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? பழைய உடன்படிக்கையில் இருந்த ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புதிய உடன்படிக்கையில நமக்கு உண்டாகுது. ஆனா நியாயப்பிரமாணம் நமக்கு வரல, அது அங்கே தடை செய்யப்பட்டுருச்சு. ஒரு சில காரியங்கள் பழைய உடன்படிக்கையிலிருந்து புதிய உடன்படிக்கையில் இருக்கிற புதிய ஏற்பாட்டு சபைக்கு சில காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், சில காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. சாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க, அதாவது பழைய உடன்படிக்கையிலிருந்து ஒரு சில காரியங்கள் உருமாறுகிறது. அப்படின்னா என்னதுங்க? அது ஒன்றாக அங்க இருக்கிறது. அதாவது பழைய உடன்படிக்கையில மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்துல நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா, என் கட்டளையை கை கொண்டா நீ நன்றா இருப்ப, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு நிபந்தனையோடு கட்டளையோடு, நீ இதை செய்தால் நான் உனக்கு செய்வேன், நீ இதை பண்ணினால் நான் உனக்கு அதை பண்ணுவேன், நீ எனக்கு இப்படி நடந்து கொண்டால், உத்தமனாக இருந்தால், நீ இப்படி இருந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார்ல. அந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே நம்ம புதிய ஏற்பாட்டு சபைக்கு வரல, அது உருமாறுது. அது வேற கோணமா இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், உயிர்த்தெழுதல், இரத்தத்தின் மூலமாக வேறு விதமாக மாற்றப்பட்டு, கொஞ்சம் இன்னும் அது லகுவாக மாற்றப்பட்டு, இன்னும் உங்களுக்கு கடினம் இல்லாமல் ஈஸியாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு உருமாற்றப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? சாபங்கள் இல்லாமல், பாரங்கள் இல்லாமல் லகுவாய் பெற்றுக் கொள்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது என்ன? பழைய உடன்படிக்கையிலிருந்து தடை செய்யப்பட்டது பலிகள். பாவம் செஞ்சா என்ன பண்ணணுங்க? ஆடு மாடு. இந்த பலி என்பது ஜெபம். அந்த ஆடு மாடுகளை வெட்டி பாவத்துக்கு பரிகாரம். இன்னைக்கு நீங்க பாவம் செஞ்சா என்ன பண்றீங்க? நான் தைரியமா சொல்றேன், யூடியூப்ல நான் பாவம் செஞ்சுட்டா நான் ஜெபம் பண்ணல, எனக்கு அந்த குற்ற உணர்வு இல்லை, அதை விட்டு நான் பல வருஷமா வந்துட்டேன்.
ஆனால் நான் அந்த பாவம் செஞ்சேன்னா ஆண்டை விட்டு நான் பேசிடுவேன். இந்த காரியம் இப்படி நடந்துச்சு, நான் இப்படி நடந்திருக்கிறேன், அதை சொல்லிட்டு வந்துடுவேனே தவிர அந்த பாவத்தை குறிச்சதான ஒரு ஃபீலிங்கோ ஜபமோ நான் பண்ணுறதில்ல. நான் அதை எனக்கும் ஆண்டவருக்குமான புரிதல், அந்த புரிதல் உங்களுக்கு வரணும்னு தான் நான் இவ்வளோ காலமாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். பாருங்க, பாவம் செஞ்சா இன்றைக்கு சபை பாவ அறிக்கை ஜபம் பண்ணுகிறது. ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும்னு. பழைய ஏற்பாட்டில் ஜபம் கிடையாது. பாவம் செஞ்சா என்ன பண்ணணும்? ஆடோ மாடோ புறாவோ கொண்டு வந்து பலி செலுத்த வேண்டும். புதிய உடன்படிக்கையில அந்த பலி தடை செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சபைக்கு என்ன பண்ணிருக்குது? தடை பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் அந்த பலி இருக்கிறது. எப்படி இருக்குது அந்த பலி? உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்கிறோம். தேவனை வாய்களினாலே துதிக்கிறோம், தேவனை வாய்களினாலே பாடி ஆராதனை செய்கிறோம். அந்த பலி என்னவா மாறி இருக்குது? மிருகம் போய் நம் வாயிலே தேவனை துதிக்கிறோம், அன்பு செலுத்துகிறோம், அவரோடு பேசுகிறோம். வாயில அந்த பலியை வச்சுட்டாரு, ஸ்தோத்திர பலிகளை வச்சுட்டாரு. புரியுதுங்களா? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலின்னு சொல்லுது. ஆமென். வேற என்னங்க தடை பண்ணப்பட்டிருக்குது? பிரதான ஆசாரியனுடைய வேலைகள் தடை பண்ணப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியன் கடினமாக, அவன் எந்தெந்த நேரம்லாம் தெரியாது. ஆசாரியன் பழைய ஏற்பாட்டு ஊழியக்காரன் அப்படின்னா அவர் எப்படி இருப்பாரு நீங்க சொல்ல முடியுமா? பெரும்பாலும் நான் 500 ரூபா தரேன். பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள், ஆசாரியர்கள் பெரும்பாலும் அவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள்? இல்ல கையில எதை வைத்து கொண்டிருப்பார்கள்? கத்தி வச்சிட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? எவன் எந்த நேரத்தில் ஆட்டையும் மாட்டையும் கொண்டு வருவான்னு சொல்லி கத்திய வச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு. இப்ப உங்களுக்கு புரியுதா? ஆசாரிப்பு கூடாரத்தில் அந்த ஈட்டியும் இருந்துச்சு, நெருப்புல போட்டு எரிக்கணும் அந்த கரியெல்லாம், சாம்பலை, அதுக்கு எல்லாம் ஈட்டி இருந்துச்சு. இன்னைக்கும் நம்ம பழைய காலத்துல நம்ம கும்பிட்ட கடவுளுங்க கத்தியும் ஈட்டியும் வச்சுதான் இருந்துச்சு. அந்த கடவுளுக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த ஊழியக்காரனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எத்தனை பேர் மனசுல புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இது மிகுந்த ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பழைய ஏற்பாட்டு ஆசாரியனுக்கும் விக்கிரகத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. அவன் அப்படியே வெட்டிக்கிட்டே இருப்பான் கத்தியை வச்சு. ஆனா புதிய உடன்படிக்கையில இயேசு தான் பிரதான ஆசாரியர், இல்லைங்களா? எபிரேயர் அப்படித்தானே சொல்லுதுமா, படிச்சிருக்கிறீங்களா? இயேசு தான் உண்மையான பிரதான ஆசாரியர். உண்மையான பிரதான ஆசாரியர் ஒருத்தர் வரணும்ன்றதுக்காக தான் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் என்ற ஒருத்தர் தேவன் உருவாக்குனார். அந்த இயேசு எந்த கத்தியும் எடுக்கல, தன்னையே பலியா கொடுத்துட்டாரு. ஆமென், ஆமென். நானே பலி, நானே ஆசாரியன். நான் எந்த மனுஷனையும் பரிசுத்தமாக்குவதற்கு நான் கத்தி எடுக்கல, வெட்டல, என்னையே நான் வெட்டுவதற்கு கொடுக்கிறேன். நானே ஜனங்களை பரிசுத்தமாக்குகிறேன். என் ரத்தம், என்னுடைய சரீரம். எவ்வளவு பெரிய சத்தியங்க இல்ல? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய காரியங்கள். நான் யோசிச்சேன், ஆண்டவரே என் எண்ணத்திலிருந்து, என் கூட்டத்திலிருந்து இந்த மெய்யான ஆண்டவரை தேடி வருவதற்கு அவர் எனக்கு அந்த கிருபையை தந்தாரே. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் பலியை தடை பண்ணாரு, பலி இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் அந்த பலி இயேசுவாவே மாறிட்டார். வேற என்னங்க தடை பண்ணப்பட்டுச்சுங்க? அதாவது ஆசாரியருடைய வேலைகள் அங்க ரொம்ப கஷ்டம், ரெஸ்டே இல்லாத வேலை ஆசாரியர்களுக்கு. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு ரெஸ்ட்.
கையை தட்டுங்க. நீங்க தட்ட மாட்டீங்க. தட்ட சந்தோஷமா தட்டினீங்களா? பழைய ஏற்பாட்டில் ஊழியக்காரங்களுக்கு ரெஸ்டே கிடையாது. ஊழியக்காரனாலே பிரதான ஆசாரியன். ஆசாரியன் அப்படின்னு சொன்னாலே ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். புரியுதுங்களாமா? பிரதான ஆசாரியன் அப்படின்னாலே ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஊழியக்காரனாக ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த ஆசாரியனால் ஜனங்களை ஆசீர்வதிக்க முடியவில்லை. காரணம், அவனுக்கு பலி செலுத்துற வேலையே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஜனங்களை ஒரு ஊழியக்காரன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவன் முதலாவது அவனுடைய சிங்காசனத்தில் உட்கார வேண்டும். ஊழியக்காரன் பழைய ஏற்பாட்டுல ஊழியக்காரனுக்கு அந்த சிங்காசனத்துல உட்கார்றதுக்கு அவனுக்கு ஒரு சிங்காசனம் இருக்குது. ஆனா சிங்காசனத்துல உட்கார்றதுக்கான நேரம் இல்லை. இப்ப உங்களுக்கு புரியுதா? தேவனுடைய ஆலயத்திற்கு வருவதற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் சேர் இருக்கிறது, இடம் இருக்கிறது, அனுமதி இருக்கிறது. ஆனால் உங்களால் ஆலயத்திற்கு வந்து உட்காருவதற்கு நேரம் இல்லை. இதுதான் நியாயப்பிரமாணம். உங்களுக்கு புரியுதுங்களா? நேரம் இல்லை சொல்றாங்களா? நேரம் இல்லை பாஸ்டர். நியாயப்பிரமாணம். புதிய உடன்படிக்கை என்ன தெரியுமா? 1000 வேலை இருக்கும். நான் அப்பா சமூகத்துல போய் அவர் மேல விழுந்துருவேன், அவரை கட்டி பிடிச்சுக்குவேன். அதுதான் புதிய உடன்படிக்கை. கையை தட்டுங்க பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சொந்தக்காரனுங்க 10-15 பேரு உங்களுக்கு கல்யாணம், வீடு திறப்பு விழா, புள்ள வயசுக்கு வந்துருச்சு, 1000 இன்விடேஷன் கொடுக்குறாங்க, கார்டு கொடுக்குறாங்க. ஆனா நான் சொல்றேன், டேய் நீங்க எத்தனை பேர் கார்டு கொடுத்தாலும் என் காலு அந்த ஃபங்க்ஷனுக்கு வராதுடா. என் அப்பாவுடைய வீட்டுக்கு போய் அவரை நான் கட்டி பிடிச்சி கொஞ்சணும்டா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்றான். பாத்தீங்களா? அதுதான் புதிய உடன்படிக்கையின் இதயம். பழைய உடன்படிக்கையின் இதயம் என்னன்னா, பாஸ்டர் சர்ச்சுக்கு வர முடியல பாஸ்டர், வேலை பாஸ்டர், பாஸ்டர் அது பாஸ்டர் இது பாஸ்டர். ஆண்டவர் சொல்வாரு, நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா முதல்ல அந்த சேர்ல நீ உட்காரணும். அப்போதான் நீ ஆசீர்வாதமா இருக்க முடியும். அதனாலதான் பழைய உடன்படிக்கையில் இருந்த ஊழியக்காரர்கள் பிரதான ஆசாரியனால் ஜனங்களை ஆசீர்வதிக்க முடியவில்லை. ஜனங்கள் சாபத்தில் இருந்தார்கள், ஜனங்கள் பாவத்தில் இருந்தார்கள். புரியுதாங்க? அல்லேலூயா. புதிய உடன்படிக்கையில ஏன் ஆண்டவர்னா சேர்ல உட்கார வச்சார்? ஏன்னா ஜனங்களை உட்கார்ந்தாதான் ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். புதிய உடன்படிக்கையில ஏசப்பா அவருடைய கிருபாசனத்தில் இருக்கிற சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்தாரு. எப்படி, எதனால உட்கார்ந்தாரு? அவரே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆமென். பாருங்க, நீங்க இந்த சேர்ல நீங்க உட்கார்ந்தாதான் பிதா உங்ககிட்ட பேச முடியும். இயேசு தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து மரித்ததினால் நமக்கு அவருடைய மரணத்தின் மூலமாக நம்மை முற்றிலுமாய் பரிசுத்தவானாக்கி நம்மை ஆசீர்வதித்ததினாலே நாம் அந்த சேர்ல உட்காருவதற்கு, அந்த சேர் எங்க இருக்குது? கிருபாசன தண்டையில் இருக்கிறது. கிருபாசனம் அப்படின்னா என்னது? மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த உலகத்திலேயும் கிருபாஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று எல்லா மதங்களும் சொல்லுகிறது. இந்து மதம் சொல்லுகிறது, முஸ்லிம் மதம் சொல்லுகிறது, இல்லைங்களா? நம்ம அங்க இருந்தோம். இயேசுவை நீங்க இப்படிதான் பார்க்க முடியும்னு சொன்னா எத்தனை பேர் இங்க உட்கார்ந்துருப்பீங்க? நீங்க உட்கார்ந்துருப்பீங்க. நான் உட்கார மாட்டேன், எனக்கு தேவையில்லடான்னு முதல் வெளியால போயிருவேன் நான். ஆனா அவர் நமக்கு அப்படி இல்லையே, இங்க வாசம் பண்றாருங்க இதயத்துல. எனக்குள்ள
நீங்க கை தட்டுனீங்க, ஆமேன்னு சொன்னீங்க, எனக்கு ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு. ஆனா இதை நீங்க எத்தனை பேரு வாழ்க்கையில் இது கிடைச்ச பெரிய ஸ்லாக்கியம்னு உணர்றீங்க? ஆமென். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்பா. இதை உணர்றதுக்காக தான் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறார். ஆமென், ஆமென். இதெல்லாம் ஏன் ஆண்டவர் செய்யறாருன்னா, இந்த அளவு நான் உன்னை நேசிக்கிறேன், அவருடைய அன்பு. ஆமென். அதனால தான் இந்த புதிய உடன்படிக்கையின் ஆலயமா இருக்கிற இந்த ஆலயத்திலிருந்து உங்களால ஏசப்பாவால ஆசீர்வதிக்க முடியுது. ஏசப்பா கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா, ஏசப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்களா, நீங்க என்ன உலகத்துக்கே காடு, நீங்க எல்லாரையும் போய் பார்த்துட்டு என்னை விட்டுடுவீங்களா அப்படின்னு சொன்னா, நான் உன் கூட தான்டா இருக்கிறேன்னு. உலகத்துல 1 கோடி பேர், உதாரணத்துக்கு 1 கோடி பேர் இயேசுவை ஏத்துக்கொண்டிருக்கான்னு நினைச்சீங்களேன், 1 கோடி மனுஷனும் நீங்க என் கூட இருக்கிறீங்களா, நீங்க என்ன அந்த ஆளுக்கு தான் நீங்க கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, நான் உன் கூட தான்டா இருக்கிறேன்னு சொல்லுவார். ஒரே நேரத்துல 1 கோடி மனுஷனுக்கும் பூமியில இருக்கிற அத்தனை மனுஷனுக்கு சொல்லுவார், நான் உனக்குள்ளதான் இருக்கிறேன். ஆமென். எங்கும் எதிலும் நிறைந்திருக்கிறவர் வியாபித்திர தூணிலும் இருப்பான் துரும்புலும் இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயும் வாசம் பண்றார். ஆமென். அவருடைய பிதா இயேசுவுக்கு தன்னுடைய ஆவியை அளவில்லாமல் தந்திருக்கிறார். அவர் நம்ம ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிறார், ஒருத்தரையும் கைவிடலங்க. என் மேல அவர் எந்த அளவுக்கு கிருபையா இருக்கிறாரோ, என் மேல எந்த அளவுக்கு அன்பா இருக்கிறாரோ, உங்க மேலையும் அதே சேம், குறைவே இல்லை. ஆமென். ஏன் ஏசப்பாவால ஆசீர்வதிக்க முடியுதுன்னா, அவருக்கு வேலை கிடையாது. இந்த பிள்ளைங்க அம்மாவை போய் நோண்டிக்கினே இருப்பானுங்க, அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கும். டே வேற வேலை இருந்தா போய் பாடுறா, எனக்கு வேலை இருக்குடா. அவன் சொல்லுவான், உன்னை நோன்றது தான் எனக்கு வேலையே. இதே அவன் ஒரு 15, 16, 17, 18 வயசு ஆன உடனே அம்மா வந்து நோண்டுவானா? இப்ப இந்த அம்மா சொல்லும், என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு. அவன் வேலையை பாருமா. அவன் தூங்கும் போது, அவன் சாப்பிடும் போது வந்து தலையை அப்படி தடை விடும், கையெடுமா அப்படின்வான். ஒரு காலத்துல என்ன எப்படி நடந்துச்சு, அம்மாவை வேலை செய்ய விடாம ஓடி ஓடி வந்து நோண்டுனான். ஆனா வளர்ந்தவனே கைய மேல வைக்க கூடாது, பக்கத்துல வரக்கூடாது, விடுமா. ஒரு காலத்துல அம்மா தூரம் போடான்னுச்சு, இப்ப பையன் தூரம் போடான்றான். ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற உறவு இப்படி ஆயிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஆமேன். அவர் என்னைக்குமே, என்னப்பா நீங்க பிஸியானா, என் பிஸியே நீதான் அப்படின்னுவாரு. என் பிஸியே நீதான், உன் கூட இருக்கிறது தான் எனக்கு பிஸி. ஆமா நான் பிஸியா இருக்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னுவாரு. அதாவது எனக்கு உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் வேணும், ஆனா ஆண்டவருக்கு உலகத்துல இருக்கிற எந்த பொருளும் வேணாம், நீதான் எனக்கு வேணும்ன்ற. எனக்கு ஒரு ரோஸ் ராய் கொடுத்தா நிக்குமா? ரோஸ் ராயை விட கம்மியா இருக்கிற ஆடிக்காரு ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னுவேன். ஆடிக்காரு வந்துருச்சு, அப்போ இன்னொன்னு கேட்ப, ஒரு கேரவான் இருந்தா நல்லா இருக்குமே, அப்படியே உள்ள படுத்துக்கிட்டு சமைச்சுக்கிட்டு அப்படியே ஊர் ஊரா போலாமே. என் ஆசைக்கு அளவே கிடையாது. ஆனா அவருக்கு ஆசை என்னன்னா, என் ஆசையை நிறைவேற்றுற ஒரே ஆசை தான் அவருக்கு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆனா உங்க ஜெபத்துக்கு உடனே உடனே பதில் வரணும்னா, பிதாவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்னது இப்ப புரிஞ்சுட்டீங்களா? ஏன் இயேசு உங்களை அந்த சேர்ல உட்கார்ந்து ஆசீர்வதிக்க முடியுது? அவர் கையில கத்தி இல்லை, நாள் ஃபுல்லா அவர் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்த மனுஷங்களுக்காகவும் தன்னையே பலியா கொடுத்துட்டாரு. அதனால அவருக்கு வேலை இல்லை, அவர் அந்த சீட்டுல உட்கார முடியுது. வேலை இல்லாததினாலே, இலைப்பாறுதலில இருக்கிறபடினாலே அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் அப்படிப்பட்ட ஃப்ரீ மைண்டா இருக்கிறதுனால அவர் மைண்ட்ல உங்களை குறிச்சதான நல்ல வாழ்க்கை எல்லாமே கிளியரா இருக்குது. நிறைய வேலை டென்ஷன்ல பொண்டாட்டிய மறந்துடுவாங்க, பிள்ளைய மறந்துடுவாங்க. நிறைய வேலையில போயிட்டு வண்டியில பொண்டாட்டியை கூட்டிட்டு போறாங்கன்னு நினைச்சீங்களா, வேலையை முடிச்சுட்டு பொண்டாட்டி கூட இருக்கும், அவன் பாட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுத்துட்டு வந்துருவான். உட்காந்துச்சா உட்காரலையான்னு தெரியாது ஒய்ஃப.
நடந்திருக்கா நடக்கலையா? நடந்தவங்க மட்டும் கையை தூக்குங்க. நாலாம் ஒரு சில வேலையை முடிச்சுட்டு ஷேர் ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு வந்திருக்கிறேன். வண்டியை விட்டுட்டேன். நான் வீட்டுக்கு வந்து ஏதோ ஒன்று காணுமேன்னு யோசிக்கிறேன். உண்மைங்க, ஆண்டவர் சமூகத்தில் நான் இந்த காரியத்தில் பொய் சொல்ல மாட்டேன், உண்மை. வீட்டுக்கு வந்துட்டு என்னமோ காணுமே அப்படின்னு பார்க்குறேன். வண்டி சாவி பாக்கெட்டில் இருக்குது. வண்டியும் சாவியோட விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் தான் வீட்டுக்கு வந்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு ஏதோ காணும்னோன்னு அந்த ஞாபகமே 2 மணி நேரத்துக்கு தான் வருது. அது வரைக்கும் என்ன காணுன்ற ஞாபகமே வரல. ஆஹா, வண்டி காணும்னு சொல்லி பழைய மார்க்கெட்டுக்கு போனா என் வண்டியை இன்னொருத்தவன் எடுத்துட்டு போயிட்டான். 2 வண்டி ஒரே வண்டி மாதிரி இருக்குது. அவன் வண்டி அங்க நிக்குது. என் வண்டி இங்கதான் இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். போய் பார்த்தா வண்டி டுபாகூர் வண்டியா இருக்கு, என் வண்டி புது வண்டி. ஐயோ, அதை அப்புறம் கண்டுபிடிச்சி அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் அந்த வண்டியை எடுத்துட்டு வந்தேன் பாருங்க. இப்போ ஏன் நான் மறந்தேன்? நிறைய வேலை டென்ஷன். இங்க ஆசீர்வதிக்கிற இயேசுக்கு டென்ஷனே இல்லை. அவர் வேலை எல்லாம் நீதான். உனக்கு செய்யணும், உனக்கு செய்யணும். உன் நலனை, உன் ஆசீர்வாதம், உன் வாழ்க்கையை உயர்த்தணும், உன்னை பரிசுத்தமாக்கணும், உன்னை ஜெயமா வாழ வைக்கணும். மேலானது உயிரினும் மேலானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், ஆண்டவர் நான் அதை பேசல. உங்க ஜெபத்துக்கு பலன் வரணும்னா உங்க வேலைகளை விட்டு ஓய்ந்து அவர் உங்களை பரலோகத்துல பிதாவின் வலது பார்சத்துல உன்னதத்துல உட்கார வச்சிருக்கிறார் பாத்தீங்களா? அந்த சீட்ல போய் உக்காந்தாதான் உங்க ஜெபத்துக்கான வேலையே நடக்கும். உங்க வேலையை அவர் எடுக்க ஆரம்பிப்பார். பைபிள்ல நீங்க வாசிச்சிருக்கிறீங்க. அது இப்ப எனக்கு அந்த வசனம் ஞாபகம் வருது. மத்தேயு 22 அதிகாரத்துல வருது. 22:44 பாருங்க. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோட சொன்னார் என்று எழுதியிருக்கிறது. இதை யார் சொல்றான்னா இயேசு சொல்றாரு. இயேசு சொல்றாரு, உங்க தாவீது சொல்லியிருக்கிறானே, உங்க தாவீது இப்படி சொல்லியிருக்கிறானே, அது யாரை குறிச்சு சொல்லியிருக்கிறான்னா என்ன குறிச்சு சொல்லியிருக்கிறான். பிதா வந்து இயேசுவை குறிச்சு சொன்னாராம், என் மகனே, உனக்கு இந்த பூமியில ஏராளமான சத்துருக்கள் இருக்கிறார்கள். நீ ஊழியம் செய்யும் போது உனக்கு தடை பண்ணுவதற்கு. இப்ப உங்களை சொல்றேன், இந்த பூமியில நீங்கள் நல்லா வாழ்வதற்கு விரோதமாய் உங்களை அழிப்பதற்கு பிசாசு அநேக சத்துருக்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறதுனால பிதா சொல்றாரு, நான் உன்னுடைய எல்லா சத்துருக்களையும் உன்னுடைய பாதபடியில கொண்டு வந்து போடும் வரைக்கும், உன் காலுக்கு அடியில கொண்டு வந்து போடுற வரைக்கும் நீ என்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிற அந்த சிங்காசனத்துல நான் உனக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த இடத்துல நீ உட்காரணுமா. நீ உட்கார்ந்தா நான் உன் சத்துருக்கள் எல்லாம் உன் பாதத்துல போடுறேன்னு சொல்றாரு. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாருங்க. நம்ம நினைச்சுக்க கூடாது வெள்ளை சப்பாரி, வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட் போட்டுட்டு வந்து நின்னாதான் ஆண்டவர் பேசுவாருன்னு. அதுதான் நியாயப்பிரமாணம். கருப்பு பனின்னு, கருப்பு பேண்ட்டு, கருப்பு தோலையும் ஆண்டவர் பேசுவார். நீங்க என் பேச்சை கேட்க வரல, யார் பேச்சை கேட்க வந்திருக்கிறீங்க? எல்லாம் உங்களை இன்னும் பயமுறுத்துகிற செய்தி. ஆனா இந்த இடத்துல கர்த்தர் உங்களை வாழ வைக்கிற செய்தியை பேசுகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இப்போ அந்த ஜெபம் அப்படின்றது என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? உட்கார்றது. இயேசுவுக்கு பிதா சொன்னாரு, இயேசுடைய அப்பா தன் மகனுக்கு சொன்னாரு,
டே நீ கவலைப்படாதடா, என்ன செய்வேன், இந்த உலகத்தில் எப்படி ஊழியத்தை செய்வேன் கவலைப்படாத, அப்பா இருக்கிறேன், நீ வந்து உட்காரு. அப்பா அம்மா நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொல்றீங்களா இல்லைங்களாங்க? சொல்வீங்க வளர்ந்து, அப்பா பார்த்துக்கிறேன். ஒரு கஷ்டப்படுற ஒரு அப்பா தன் பொண்ணை படிக்க வைக்கிறாரு. ஸ்கூல்ல காலேஜ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த அப்பாவுக்கு ரொம்ப கொஞ்சம்தான் சம்பளம். அந்த அப்பாவுக்கு, நானும் அந்த இடத்துல இருக்கிறேன், அந்த அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு சொல்றாரு, படிக்கிற வேலை ஒன்று, நீ அதை பாரு, நானே இந்த காரை வித்தாவது நான் உன்னை படிக்க வைக்கிறேன், இந்த காரை வித்தாவது உன்னை படிக்க வைக்கிறேன், என்ன கடனை வாங்கியாவது உன்னை படிக்க வைக்கிறேன்ற. ஏன் அப்படி அவர் சொன்னாரு? அவரு புள்ள, நீங்க யார் புள்ள? நல்லா பேசுறீங்க, ஆனா வாழ்க்கையில தான் செய்ய மாட்டீங்க. என்ன அவரு உங்களுக்கு சொல்றாரு உட்காருங்கன்றாரு. என்ன சொல்றாரு? கரும்பு தின்ன கூலி தேவையா? இப்ப என்னெல்லாம் உட்காருன்னு சொன்னாரு பாருங்க, என்ன மாதிரி வாழ்க்கையை என்ஜாய் பண்றேன்னு தெரியுமா? நானு வெளி உலகமே போல, பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்றது, படுக்கிறது, ஏந்திரிக்கிறது. இப்போ உங்களுக்கு சொல்றாரு, நான் அப்படி பண்றதுனால நான் நல்லா இருக்கிறேன்னா நல்லா இல்லையா? உங்களுக்கு அதானே சொல்றாரு, உட்காரு உட்காரு அப்படின்றாருன்னா வேலைக்கு போகாதேன்னு சொல்றது இல்லை. என் வேலை அப்படி, நீங்க வேலைக்கு போங்க, ஆனா உங்க ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, உங்க உணர்வுகள் இருக்குல்ல, அந்த உணர்வுகள்ல நீங்க என்ன உணர்வோடு வேலை செய்யணும்? நீங்க சமைக்கிறீங்க, துணி துவைக்கிறீங்க, வேலைக்கு போறீங்க, வேலைகள் அலுவலகத்தில் ஆபீஸ்ல இருக்கிறீங்க, எல்லா நேரங்களிலையும் ஒரு ஃபீலிங்ஸ்ல நீங்க இருக்கணும். நான் எனக்கென்று என் அப்பாவுடைய சீட்ல உட்கார்ந்து இருக்கிறேன், அப்பாவுடைய மடியில உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு, எனக்காக என் அப்பா எல்லா பிரச்சனையும் டீல் பண்றாரு. ஊழியம்னா என்ன உமாக்கா? ஊழியம்னா என்ன? இந்த கேள்வி என்ன பார்த்தா கேட்கணும், ஏதாவது ஒரு பாஸ்டரை பார்த்து தானே கேட்கணும். இல்ல 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 இல்ல, அதெல்லாம் உலகத்துல சொன்ன கருத்துக்கள். ஊழியம் என்ன தெரியுமா? வாமகி, நான் தான் ஜீசஸ். என்னடா கருப்பு ட்ரெஸ் போட்டு ஜீசஸ்ன்றீங்களா? கையை பிடிச்சிக்கிட்டு இவர் என்னெல்லாம் செய்யறாரோ இவரோட சேர்ந்து நானும் செய்யறேன் பாருங்க, அதுதான் ஊழியம். இயேசுவோட கையை பிடிச்சி, அந்த கையை பிடிச்சிக்கிட்டே உங்க வாழ்க்கையை வாழுங்க, அதுதான் ஊழியம். இப்போ நான் வந்து இந்திய நாட்டு பிரதமர், அப்படியா? நான் வந்து இந்த மகியை பார்த்து சொல்றேன், டே தம்பி, நான் உன் ஃப்ரெண்டுடா. இவன் நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் இவன் யோசிக்கிறான், அதுக்கு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணிடுறேன். நான் மகி எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, என்ன வேணும் அப்படின்னா, நேற்று தான் எல்லாம் செஞ்சீங்களே, இப்போ என்ன வேணும்? எதுவுமே இல்லையே, எல்லாம் நிறைவா இருக்குதே. சரி, என்ன வேணாலும் கேளு, நான் இருக்கிறேன், நீ எங்க போனாலும் என் பேரை சொல்லு. அப்போ இவரோட நான் ஃப்ரெண்ட் ஆயிட்டேங்க. இவர் வாழ்ற இந்த பெரம்பலூர்ல இவருக்கு மதிப்பு கூடுமா குறையுமா? ரோட்ல பார்க்கிறவங்க எல்லாம் இவரை பார்த்து என்ன சொல்லுவாங்க? யோ க்ளோஸ் ஃப்ரெண்டியா, அப்படியே ஊரெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்ப இவர்கிட்ட என்ன நடக்கும்? எல்லாரும் வந்து, மகி உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி பாப்பாவுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சீட்டு, ஒரு டாக்டர் சீட்டுயா, அப்புறம் ஒரு வீட்டுக்கு ஏதாவது நீ சொன்னா செய்வாரு, பண்ணிடலாம் பண்ணிடலாம். இவர் காலையில எலும்புனாலே இவர் வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நூத்துக்கணக்கான ஆள் உட்கார்ந்து இருப்பான்.
மகி ஒரு வார்த்தை எல்லா காரியம் நடந்துருமே. புரியுதுங்களா? ஊழியம் அப்படின்னா ஏசு உங்க கையை பிடிக்கிறது. அவர் கையை பிடிச்சுக்கிட்டு இவர் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் செய்யறாருன்னா அவர் செய்யற ஒவ்வொன்றும் வெற்றி நிறைந்ததா மாறும், ஆசீர்வாதம் நிறைந்ததாக மாறும். இந்த ஃபீலிங்கோட நீங்க வேலை செய்யுங்க. இந்த ஃபீலிங்ஸோட ஊழியம்னா பைபிளை தூக்கிட்டு போறதா இல்லை, உங்களுக்காக உழைக்கிறதும் ஊழியம் தான். சர்ச்சை கூட்டினீங்க பார்த்தீங்களா, அதுவும் ஊழியம் தான். சர்ச்சு பாத்திரம் கழுவுறீங்கல்ல, அது ஊழியம் தான். ஆமென். எல்லாமே ஊழியம் தான். இப்ப நீங்க நடந்து சர்ச்சுக்கு வந்தீங்கல்ல, ஆண்டவருக்காக நீங்க நடக்கிறீங்கல்ல, அதுவும் ஊழியம் தான். இயேசுவுக்காக இந்த பூமியில நான் சாட்சியா வாழணும், இயேசுக்காக இந்த பூமியில நான் பரிசுத்தமா வாழணும்னு உங்க வேலையை நீங்க செய்கிறீங்களா, அதுவும் ஊழியம் தான். இப்படி நீங்க ஆண்டவருக்காக வாழ்ற அப்படின்ற நோக்கத்துக்கு நீங்க வாழும் பொழுது உங்க கரத்தை பிடிச்சுக்கிட்டு உங்களுக்குள்ளேயும் உங்களுக்கு கூடவும் அவர் உங்க கூட இருந்துகிட்டே இருக்கிறாரு. You are a minister. தேவ ராஜ்யத்தின் ஊழியக்காரர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த ஃபீலிங்ஸ் தான் எடுத்துடுறான், இந்த ஃபீலிங்ஸ் எடுத்துடுறான் உங்களுக்குள்ள இந்த உணர்வை. இந்த உலகத்துல பலவிதமான தொழில் இருக்குது. அதுல மிகப்பெரிய பிசினஸ் எது தெரியுமா? மனுஷனுடைய ஃபீலிங்ஸை வச்சு சம்பாதிக்கிறாங்க. எத்தனை பேரால புரிஞ்சுக்க முடியுது? உங்க ஃபீலிங்ஸை வச்சு சம்பாதிக்கிறாங்க. வாழ்க்கையில தோத்தமெல்லாம் படம் பார்க்குறான், படத்தை பார்த்த ஃபீல் அவன் வாழ்க்கையில ஜெயிச்சா மாதிரி ஃபீல் பண்றான். நிஜ வாழ்க்கையில அவனுக்கு லவ்வே வாச்சிருக்காது, அந்த படத்தை பார்க்கும்போது லவ் பண்ணா மாதிரி ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிக்கிறான். தோத்தவன் ஜெயிச்சா மாதிரி ஒரு படம் எடுக்கிறான். அப்போ இந்த உலகத்துல பிசாசு ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். என்ன தெரியுமா? ஃபீலிங்ஸை வச்சு தாண்டா பணத்தை அடிக்க முடியும். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஃபீலிங்ஸை வர வைக்கிறார். சும்மா ஒரு வயிறு வலி தான் இருக்கும். டாக்டர் என்ன சொல்வாரு, ஏற்கனவே அவருக்கு இந்த மாசம் ஒரு 10 கஸ்டமர் வேற டாக்டர்கிட்ட போயிட்டு இருப்பாங்க. என்னங்க, இங்க வரவும் 10 பேர் பக்கத்துல இருக்கிற டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க. ஆஹா, 10 பேர் பெரிய ஆட்கள், நம்ம கஸ்டமர் குறைஞ்சிருச்சே, புதுசா ஒருத்தன் வந்திருப்பான்ல, சாதாரண வயிற்று வலி தான். இந்த வயிற்று வலி ஒரு கேன்சர் ஆகிறதுக்கு ஒரு அறிகுறி இருக்கிறது. என்ன சொல்வாரு? வயிற்று வலி ஒரு கேன்சராக மாறுவதற்கு ஒரு வலி இருக்கிறது போல தெரிகிறது. அது கேன்சர் ஆயிருங்க, உங்களுக்கு ஆயிரும். பயத்தை போட்டான்ல விதைய, உணர்வு பயம் என்கிற அந்த ஃபீலிங்ஸை போட்டான்ல, அப்படியே அது உங்களுக்கு அந்த வியாதியை வர வச்சிரும். எல்லா இடமுமே உங்க தோல்வியை வியாபாரமாக்குறான், உங்க வெற்றியை வியாபாரமாக்குறான், உங்க பயத்தை வியாபாரமாக்குறாங்க. இன்னைக்கு பிசினஸ். தாயை விட விளம்பரக்காரன் ரொம்ப நல்லவனா? தாய் சொல்லுது, டே இந்த கொள்ளு கஞ்சி, இந்த கேவுரு கஞ்சி, இந்த ராகி நல்லதுரா அப்படின்றது. புள்ள சொல்றான், இது எனக்கு வேணாம் அப்படின்றான். டிவியில விளம்பரம் காட்டுது நூடல்ஸ். அப்படியே அந்த நூடல்ஸ் அப்படி துள்ளி ஒரு சவுத்துல போய் அப்படி துள்ளி அப்படியே பறந்து வந்து அப்படியே இன்னொரு சவுத்துல துள்ளி அப்படியே அப்படி பாம்பு மாதிரி வந்து அப்படி நாக்குக்குள்ள அப்படி போகுது. அது அப்படி குடலுக்குள்ள போகுது. அப்படியே அதை ஒரு கலர் மியூசிக் போட்டு காட்டுறான் பாருங்க. அப்படியே அந்த பையனுக்கு இந்த நூடல்ஸ் தாண்டா எனக்கு வேணும் அப்படின்னு. ஆனா சயின்ஸ் சொல்லுது அந்த நூடல்ஸ் வயிற்றுல கேன்சரை உருவாக்குண்டு. கேன்சரை உருவாக்குற இந்த நூடல்ஸ் தான் எனக்கு வேணும். விளம்பரம் உணர்வு அவனை இழுத்துருது, தாய் உணர்வு தூக்கி போட வச்சிருது. பாத்தீங்களா நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஃபீலிங்ஸ். ஆண்டவர் சொல்றாரு, உலகம் உன் ஃபீலிங்ஸை வச்சு பணம் சம்பாதிக்க பார்க்குது. ஆனா நான் உன்னோடு இருக்கிறேன்ற அந்த ஃபீலிங்ஸ் உனக்கு இருந்துச்சுன்னா உனக்கு ஆசீர்வாதத்தை, உனக்கு லாபத்தை கொண்டு வரும், உனக்கு பெருக்கத்தை கொண்டு வரும், தைரியத்தை கொண்டு வரும், வெற்றியை கொண்டு வரும். அல்லேலூயா. பாருங்க, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு எனர்ஜி வந்துச்சு, கை தட்டினீங்க, ஆமேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அப்போ இதெல்லாம் உங்க ஃபீலிங்ஸை தைரியப்படுத்துது. கர்த்தர் இருக்கிறாரு, நம்பிக்கை உண்டாக்குது, விசுவாசத்தை கொண்டு வருது. இதை தான் நீங்க பிடிக்கணும்.
அப்போ ஜெபத்துல நீங்க உட்காரும் போது என்ன உணர்வோடு உட்காரணும் தெரியுமா? நான் பிதாவை அறிந்து கொண்டிருக்கிறேன், இயேசு எனக்குள்ள இருக்கிறார். இயேசு எப்படி உட்கார்ந்த பின்பு பிதா எல்லா சத்துருக்களையும் காலில் கொண்டு வந்து போட்டாரோ, அதே போல நானும் கிறிஸ்துவுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்கள்னா என்ன? மனுஷர்கள், பிசாசின் கிரியைகள், வியாதிகள், பண நெருக்கடிகள், கடன்கள், போராட்டங்கள், வறுமைகள், இந்த பூமியில் இருக்கிற எல்லா தீமையும் அதையெல்லாம் உங்க பாதத்துல கொண்டு வந்து போடுவாராம். எப்ப போடுவாரு? ஐயோ, நான் திரும்பவும் நான் ஆரம்பிக்க முடியாதுங்க, முதல்ல இருந்தே உட்காரும் போது. அல்லேலூயா. அப்போ ஜெபம் ஈஸியா கஷ்டமா? ஈஸி. உட்காருங்கன்றார். இப்போ வந்து உட்கார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அவருடைய மடியில. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன், நல்லா கவனமா இருங்க. கண்ணை மூடிட்டீங்க, நீங்க தப்பா பிரசங்கத்தை புரிஞ்சுக்குவீங்க. யார் ஜெபிக்கணும்? கேள்வியே வரமா ஒரு மாதிரி வரும் நீங்க. ஆனா இதுல நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். யார் ஜெபிக்கணும்? இப்பவே ஒரு முடிவு பண்ணிடாதீங்க. யார் ஜெபிச்சாலும் பரவாயில்ல, ஜெபிக்கலனாலும் பரவாயில்ல. யார் ஜெபிக்க வேணாம்? யார் ஜெபிக்கணும், யார் ஜெபிக்க வேணாம்? உலகத்துல இந்த ரெண்டு கேள்வி, கேள்வி கேட்டிருப்பாங்க, இந்த ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்கவே மாட்டாங்க. யாரா கேட்டிருக்கிறாங்களா யார் ஜெபிக்க வேணாம்? முதல்ல நான் தான் கேட்கிறேன். மூணாவது, ஜெபம் எதுக்காக தேவைப்படுது? ஜெபம் எதுக்காக? ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்லுங்க. யார் ஜெபிக்கலாம்? யார் ஜெபிக்கலாம்? ஆமா, நான் 2 பேர்கிட்ட இதை குறித்து பேசியிருக்கிறேன், அவங்க மட்டும் சொல்ல வேணாம். செல்போன் எதையும் நோண்டிடாதீங்க. என் ஒய்ஃபுக்கு ஏற்கனவே அந்த மெசேஜ் அனுப்பிவிட்டுட்டேன், அது படிச்சிருக்கோம். யார் ஜெபிக்க வேணாம்? தினேஷ், ஆண்டவர் கையை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். யார் ஜெபிக்கணும்? உறவுல இல்லாதவங்க ஜெபிக்கணும். சிம்பிள். ஜெபம் எதுக்கு தேவை? உறவுக்கு தேவை. முதல்ல சொன்னீங்களே, 3 ஒண்ணுதான். யார் ஜெபிக்கணும்? ஏன் ஜெபிக்கணும்னா உறவுக்குள்ள வருவதற்காக ஜெபிக்கணும். நம்ம பிள்ளைங்க அவர் அப்பான்றது உங்க எல்லாருக்கும் சத்தியம் தெரியும் இல்லைங்களா? ஆனா நம்ம உறவு கரெக்டா இருக்குதா? இல்ல. சத்தியம் தெரியுது, ஞாயிற்றுக்கிழமை இன்னும் விசுவாசம் வருது, அப்பாடா அப்படின்னு. ஆனா சர்ச்சை விட்டு போகும்போது கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, அப்படியே கொஞ்சம் நம்பிக்கை. திங்கக்கிழமை காலையில வேலைக்கு போய் எவனா ஒருத்தன் டென்ஷன் ஆக்குனவுன அந்த டென்ஷன்ல ஏசு அப்பாவா யாரோ சொல்றாங்க, ஏசு அப்பா உன்னை நேசிக்க. ஏசு அப்பா என்ன நேசிக்கிறாரா? ஓடா லூசு, அவரு என்ன நேசிச்சா ஏன்டா எனக்கு இந்த டென்ஷனு? புரியுதுங்களா? இப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இப்போ 3 கேள்வி கேட்டேன். என்னன்னா, யார் ஜெபிக்கணும், ஏன் ஜெபிக்கணும், யார் ஜெபிக்க வேணாம், எதுக்காக ஜெபிக்கணும். எல்லாமே அப்பா பிள்ளை என்ற குடும்ப உறவுக்குள்ள நீங்க வரணும். ஆமென். உறவுக்குள்ள வருவதற்கு தான் ஜெபம். அந்த உறவுக்குள்ள வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க ஆயிட்டீங்கன்னு சொன்னா ஜெபம் வேண்டாம். ஜெபம் என்பது ஒரு பஸ்ல ஏறி ஒரு இடத்துக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு வாகனம், ஒரு நீடு, ஒரு தேவை. தேவனை நான் பார்க்கணும், பேசணும், அவரோடு நான் இணையணும். அதுக்கான ஒரு வாகனம் தான் பிரேயரு. ஆனா வாழ்நாள் ஃபுல்லா பிரேயர் தேவையில்லை. உறவுக்குள்ள வந்துட்டா பிரேயர் வேணா. உறவுக்குள்ள என்ன நடக்குது? அப்பாவோட வாழ்றீங்க, அவரோட தான் 24 மணி நேரம் இருக்கிறீங்க. நீங்க ஜெபம் பண்ண வேணாம்.
ஏதேன் தோட்டத்துல ஜெபம் பண்ணாங்களா? உறவுக்குள்ள இருந்தாங்க. அப்பாவும் பிள்ளை என்கிற உறவுக்குள்ளதான் அவங்க அப்படியே வாழ்ந்தாங்க. ஜெபம் என்பது விழுந்து போனவர்கள் திரும்பவும் எழுந்து தேவனோடு நெருங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. ஆமென். எப்படியாவது ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டாரா, என்னை ஆசீர்வதிச்சிட மாட்டாரா அப்படின்ற உணர்வு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா இன்னும் நீங்க ஜெப நிலையில இருக்கிறீங்க, 2ஆம் தரத்துல இருக்கிறீங்க, உறவுக்குள்ள நீங்க வரலீங்க. சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல சொல்லுங்க. நீங்க இன்னும் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கல, எனக்கு அற்புதம் செய்யல, எனக்கு இந்த காரியம் நடக்கல அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டே ஜெபம் பண்றீங்கன்னா இன்னும் உறவுக்குள்ள வரலீங்கோ. சொல்லுங்க, உறவுக்குள்ள நீங்க வரலீங்கோ. உறவுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா அப்பா என் கூட இருக்கிறாரு, அப்பா பாத்துக்குவாரு, அவ தேவைகளை சந்திப்பாரு. உலகத்துல எதுவுமே பெரிய விஷயமா தெரியாது, எல்லாம் ஆண்டவர் பாத்துக்குவார், அவர் கூட இருக்கிறார். ஆமென். ஆமென். பாருங்க, ஏனோக்குன்னு இருந்தால அந்த ஏனோக்கு தன் குடும்பத்தை அவன் கவனிக்கல. அவன் குடும்பத்தை யார் கவனிச்சுக்கிட்டான்னா தேவன் கவனிச்சுக்கிட்டார். அப்பா கூட இருக்கிற குடும்பத்தை அப்பா பாத்துக்குவாரு. ஏசப்பா கூட ஒரு கணவன் ரொம்ப ஐக்கியமா இருந்தான்னா ஏசப்பா கிட்ட எவ்வளவு அன்பு இருக்குமோ, பிதா எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு இரக்கமுள்ளவர், எவ்வளவு ஆசீர்வாதம் உள்ளவரோ அதே போல அந்த புருஷன், அந்த கணவன், அந்த குடும்பத்துக்கு அவன் அப்படி இருப்பான். அப்ப இப்ப சொல்லுங்க, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு வாழ்ந்தான்னா அவன் குடும்பத்தின் தேவையை தேவன் செஞ்சுட்டு தேவனை போலவே அவன் குடும்பத்துக்கு அவன் ஒரு நல்ல புருஷனா தகப்பனா அவன் இருந்திருக்கிறான்னு அர்த்தம். அவன் தேவனோடு வாழ்ந்து அப்படியே பரலோகம் போயிட்டான். ஆண்டவர் அப்படியே அவனை எடுத்துக்கிட்டாரு. ஒரு ஆசிரியர் சொல்றாரு, ஏனோக்கு, நான் ஜெபத்தை குறித்து பேசுறேன் எல்லாமே, ஆண்டவரோட அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறான்னா, அப்படியே பேசிக்கிட்டே எப்படி சொல்றாங்கன்னா, திடீர்னு அவர் போவாராம், 2 மாசம் வரவே மாட்டாராம். 2 மாசம் கழிச்சு திடீர்னு வீட்டுக்கு வருவாராம். கணவன் மனைவியோட இருப்பாராம். திடீர்னு பார்த்தா 1 வாரம் வரமாட்டாராம். அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே காலம் போயிருமா. அதே மாதிரி வழக்கமா நடக்கிற மாதிரி ஒரு முறை அப்படி பேசிக்கிட்டே ரொம்ப நாள், 1 வருஷம் காணோம். அப்படியே பேசிக்கிட்டு ஆண்டவர் மெய் மறந்து, மனுஷனோட கடவுள் மெய் மறந்து அவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு பேசிக்கிட்டே போனா இந்த பரலோகம் வந்துருச்சான். அங்க வந்துட்டு ஏனோக்கு பார்த்து, ஏனோக்கு நான் 2 பேரும் பேசிக்கிட்டு எங்க வந்துட்டோம் தெரியுமா? பரலோகத்துக்கு வந்துட்டோம். பரலோகம் வந்துட்டோமா? ஆமா அப்படின்றாரு. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, நீ என் கூட இருந்துடுறியா அப்படின்னு கேட்டாரா. என் கூட இருந்துக்கிறியா அப்படி, நம்ம ஒன்னா இங்க இருந்துக்கலாம்னா இருந்துக்கிறேன் அப்படின்னானா அப்படியே பரலோகத்திலே இருந்துட்டான். அதுதான் வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனோடு சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆண்டவரோட இப்படி வாழணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அந்த வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்கள்ல அற்புதங்கள் உங்களுக்கு நடைபெறும். ஹல்லேலூயா. பெரிய பெரிய அற்புதங்கள். நான் சொன்னேன்ல, இயேசு அப்படிதான் பிதாவோடு சேர்ந்து வாழ்ந்தார். நான் சொன்னேன் இல்லையா, தேவனோடு ஏனோக்கு வாழ்ந்தான்னா தேவன் எப்படிப்பட்ட மனவாளனா இருக்கிறாரோ அதே போல அவன் தன் குடும்பத்துக்கு அப்படிப்பட்ட மனவாளனா அவன் இருந்திருப்பான். அப்படின்னா ஒரு குடும்பம் என்று ஏற்படுத்தப்பட்டது நோக்கம் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம், கவனிக்கிறீங்களா? குடும்பம் என்று ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் எதனால குடும்பம் ஏற்படுத்தப்பட்டுச்சு? திரித்துவம் என்பது குடும்பம். திரித்துவம் என்பது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்பது குடும்பம். பிதா தகப்பனாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் தாயை போன்றவராக இருக்கிறார், இயேசு குமாரனாக இருக்கிறார். ஒரு குடும்பமாச்சா? இந்த குடும்பம் தான் அவங்க யோசிச்சாங்க, நம்மள மாதிரியே ஒரு குடும்பத்தை மனுஷனா உருவாக்குனா எப்படி இருக்கும்?
அப்படி ஒன்று உருவாக்குவோமே, அவங்களோட சேர்ந்து நம்ம வாழ்வோமேன்னு ஒரு நோக்கத்துல தான் உருவாக்குனாங்க. ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டான், கடவுள் எனக்கு வேணாம், அந்த பிதா எனக்கு வேணாம், ஆவியானவர் வேணாம், இயேசு வேணாம், என் பொண்டாட்டிய என் பிள்ளைங்கள நான் உழைச்சி கரை சேர்க்கிறேன், நான் அவனுக்கு அதை பண்றேன்னு சொன்னான். அதனால மனுஷன் என்ன பண்ணான், வியாதியில மாட்டிக்கிட்டான், வறுமையில மாட்டிக்கிட்டான், கடன்ல மாட்டிக்கிட்டான், கஷ்டத்துல மாட்டிக்கிட்டான், எல்லா விதமான பிரச்சனையிலும் மனுஷன் மாட்டிக்கிட்டான். ஏன்னா மனுஷன் சுய புத்தினால வந்தது. என் குடும்பத்தை நான் காப்பாத்துவேன், என் குடும்பத்துக்கு நான் உழைக்கணும்ன்ற இந்த எண்ணம் எல்லாம் மனுஷனுடைய சுய புத்தினால் வந்தது, அறிவுனால் வந்தது. தேவனுடைய ஞானத்தில் வந்தது என்னன்னா, மனுஷனை நான் படைச்சிருக்கிறேன், என் ப்ராடக்ட். ஒரு கம்ப்யூட்டரு, ஒரு கீபோர்டு, ஒரு மிக்சரு, ஒரு ஸ்பீக்கரு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அந்த வாங்கினவங்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்குறோம். நாங்க வாங்கினவங்கிட்ட கொடுக்குறோம், வாங்கிட்டு தானே வாங்கணும். இதை நீ ஏன் இப்படி ஆச்சு, நான் அவன்கிட்ட சரி பண்ணி கொடுன்னு சொல்றோம். அவன் என்ன பண்றான், அவன் யாருக்கிட்ட, எந்த கம்பெனி கிட்ட வாங்கினானா அந்த கம்பெனிக்கு அதை அனுப்புறான். ஏன்னா அவன் சரி செஞ்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்குது. ஏன்னா அவன் பொருள், அவன் அதை சரி பண்ணி கொடுக்கணும், நான் தயாரிச்சதுனால. அப்போ இன்னைக்கு ஒரு குடும்பம், நம்ம குடும்பத்துல பிரச்சனை, கடன், வறுமை, வியாதி வந்துருச்சு. இதை சரி பண்ணக்கூடியது யார் தான் சரி பண்ணணும்? டாக்டர்னு சொல்லிடாதீங்க, யார் தான் சரி பண்ணணும்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் சரி பண்ண வேண்டிய ஆள். அவங்க தான் குடும்பத்தை படைச்சாங்க, அவங்க தான் மனுஷனை படைச்சாங்க. ஆனா சரி பண்றதுக்கு நம்ம எங்க போறோம்? டாக்டரை தேடி போறோம், கடனை அடைக்க இன்னொரு கடன்காரனை தேடுறோம், கஷ்டத்துக்கு ஆறுதல் சொல்ல வெளியே இன்னொரு மனுஷரை தேடுறோம். எங்க போகணும் நம்ம? ஏன் அங்க போகணும்? இன்னைக்கு அங்கதான் கேள்வி. இன்னைக்கு சபையால சொல்ல தெரியல. ஏன் கடவுள்கிட்ட போகணும்னா பெப்பன்னு முழிக்கிறாங்க பாஸ்டருங்க. ஏன் போகணும் அப்படின்னா, அவர் தான் படைச்சாரு, அவர் குடும்பம் மாதிரி நம்ம வாழ வைக்கணும்னு படைச்சிருக்கிறாரு. அவருக்கு தெரியும் வேலை இதெல்லாம் இப்பதானே வந்துச்சு, நான் சம்பாதிக்கணும், பணம் வேணும், எல்லாமே. கடவுள் அந்த நோக்கம் இல்லை. அவர் மனுஷனை எல்லாமே பண்ணணும், மனுஷனை போலவே அதிகாரம் வல்லமெல்லாம் கொடுத்து நம்மளை அப்படிப்பட்ட மனுஷனா படைச்சாரு. இன்னைக்கு நம்ம அதிகாரத்தை இழந்துட்டோம், வல்லமையை இழந்துட்டோம், அபிஷேகத்தை இழந்துட்டோம், கிருபையை இழந்துட்டோம். நம்ம பிசாசு பாவியா உணர வச்சுட்டான். நம்மளே பார்த்து நம்ம பார்க்குறோம், நீலாம் ஜெபம் பண்ணா கடவுள் கேட்பாரான்னு நம்மளை பார்த்தே கேள்வி கேட்டுக்கிறோம். உண்மையா இல்லைங்களாங்க? நம்ம தான் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கன்னு. முடிச்சுட்டு போகும்போது நாம ஜெபம் பண்ணின வரைக்கும் என்ன நடந்துச்சு, இனிமேல் நடக்க போகுதுன்றத நம்மளே சொல்லிக்கிறோம். எனக்கு நானே எதிரி, எனக்கு ஒரு எதிரி யாருமே உலகத்தில் இல்லை. அப்படி எனக்கு ஒரு எதிரி உலகத்துல இருந்தாலும் அந்த எதிரியால என்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா எனக்கு நானே எதிரி. என்னை அழிச்சுக்கணும், என்னை வாழ்க்கையில வெற்றியா கொண்டு வரணும்னா 100க்கு 100 நான் தான் காரணம். நானே ஜெபம் பண்றேன், நானே பைபிள் படிக்கிறேன், கொஞ்ச நேரத்துல நானே சொல்லிடுறேன், எதுக்கு இந்த கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணணும், எதுக்கு பைபிள் படிக்கணும், எதுக்கு ஊழியம் பண்ணணும், இந்த கடவுளுக்கு வல்லமை இருந்தா ஏன் இந்த பிரச்சனையை எனக்கு கொண்டு வரணும், இவர் நல்ல சாமியா இருந்தா ஏன் என் வாழ்க்கையில அற்புதம் செஞ்சிருக்கலாம்ல, நானே சொல்லிடுறேன். பாருங்க, பைபிள் படிச்சது நான் தான், ஜெபம் பண்ணதும் நான் தான், கடவுளை நாரா திருச்சி கேள்வி கேட்கறது நான் தான். எதுதான் நானு? இதுல எது நான் நல்லவன், எது கெட்டவன்? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஆமென். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஜெபம் என்பது இன்னைக்கு சபை என்ன ஆயிடுச்சுன்னா, 1 மணி நேரம் ஜெபிச்சாயா, அவ்வளோ நேரம் ஜெபிச்சாயா, அப்படி பண்ணாயா, டைம் எல்லாமே கணக்கு போட்டானுங்க. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியே நான் பண்ண கணக்கு. சம்பளம் வாங்கினாயா, உன் சம்பளம் எவ்வளோ, சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோக்கா உமாக்கா சம்பளம் எவ்வளோங்கக்கா உங்களுக்கு? சும்மா சொல்லுங்க, ஏதோ ஒன்று சொல்லுங்க. 12,000 அப்படின்னோடனே பாஸ்டர் சொல்றாங்க, 12,000மா, நீங்க 1,200 ரூபா தசம பாகம் போட்டுறணும் அப்படின்றேன். இல்லை, இன்னைக்கு சபை அப்படி தானே சொல்லுது.
அப்போ 12,000க்கு 1,200 ரூபா தசம பாகம் போடுங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? கணக்கு சொல்றோம். இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்களா? இந்த வாரத்தில் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு கலைக்கிட்ட கேட்குறேன். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க? நீங்க சொல்றீங்க 1 மணி நேரம் ஜெபம் பண்ண. என்ன சிஸ்டர் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நீங்க 2.5 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணி இருக்கணும். எவ்வளவு நேரம்? 2.5 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணி இருக்கணும். நீங்க பாவம் செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்றேன். எதனால நான் அப்படி சொல்றேன்? கணக்கு. நேரத்தில் தசம பாகம் கொடுத்தாயா? கணக்கு வைத்தாயா? இனி ஊழியம் செய்தாயா? பாத்தீங்களா, மனுஷன் எல்லாமே கணக்கு. உறவுக்குள்ள கணக்கே கிடையாதுங்க. நியாயப்பிரமாணம் பழைய உடன்படிக்கையில தான் 10% தசம பாகம். புதிய ஏற்பாட்டில் என்ன தெரியுமா? ஏசப்பா என் அப்பான்னு சொன்னாலே இந்த வாழ்க்கையை அப்பா கொடுத்ததுடா, அப்பாவுக்கு என்னடா கணக்கு? நீ என்னடா நீங்க சொல்லணும், நீ என்ன 10%ன்றது, நான் 10மே கொடுப்பேன். என் வாழ்க்கையே அப்பாவுக்கு, எனக்கு கொடுத்ததெல்லாம் அப்பா, நான் வாழ்றதே அப்பாவுக்குள்ள வாழ்றேன், அப்பாவோட உறவுல இருக்கிறேன். எனக்கு ஏராளம் தாராளமா என்ன அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவர் கிருபையை நான் உணர்றேன். அவர் என்னோடு கூட இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். அவர் எனக்கு அவ்வளவு அற்புதங்களை செய்யறாரு. நான் கணக்கு பார்க்க மாட்டேன், ஆண்டவருக்கா வாரி கொடுப்பையா. புரியுதுங்களாங்க? இன்ன வரைக்கும் நம்ம கொடுத்ததெல்லாம் கணக்குல தான் நீங்க இருந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கை எல்லாமே எப்படிங்க? இதை எந்த பாஸ்டரும் சொல்ல மாட்டாங்க. கணக்கு சொன்னா சர்ச்சின்னா ஆயிரும், க்ளோஸ் ஆயிரும் பயம். பாஸ்டர் சொல்ல மாட்டாங்க. ஏற்கனவே இவங்க 10% கொடுக்கவே கஞ்சத்தனம் பண்றாங்க, இதை வேற கணக்குன்னு சொல்லிட்டா கொடுக்கறதையும் கொடுக்காம விட்டுருவாங்க. எதுக்கு பிரச்சனை? சத்தியத்தை இதெல்லாம் ஒதுக்குவோம், இதை மட்டும் சொன்னா போதும், நம்மளை காப்பாத்திக்கலான்னு பாஸ்டருங்க பேச மாட்டாங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், நான் எதையும் ஒளிவு மறை இல்லாம உங்ககிட்ட பேசுறேன். உறவுல கணக்கு இல்லைங்க. 1/2 மணி நேரம் ஜபம், 1 மணி, நீங்க ஆண்டவரோடு இருக்கிறீங்க. ஜபத்துல நீ கணக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜபத்துல உயிர் இல்ல, ஜீவன் இல்லைன்னு அர்த்தம். பாருங்க, காலையில 8 மணிக்கு ஜபம் பண்ணுவாங்க. அவங்க டார்கெட் என்னன்னா 9 மணி வரைக்கும் ஜபம் பண்ணும், 1 மணி நேரம். அப்படின்னு டைம் என்ன ஆச்சு? மூஞ்சிலாம் சுருங்கும். ஐயோ, ரேஷன் கடைக்கு வேற 9 மணிக்கு போகணுமே, ஐயோ அந்த அக்கா வேற வரணும்னு சொல்லியிருக்குதே, ஓட மாட்டேங்குதே 1 மணி நேரம், இப்பதான் 5 நிமிஷம் ஓடி இருக்கு. திரும்ப அப்படி ஐயோ இப்பதான் 10 நிமிஷம் ஓடி இருக்குது, இன்னும் 3/4 மணி நேரம் இருக்குதே. புரியுதுங்களா? இந்த ஜபத்துல ஏசப்பாட்ட நீங்க என்ன பேச முடியும்? கண்ணை மூடுறீங்க, டைம் பார்க்குறீங்க, கண்ணை மூடுறீங்க, இந்த வேலை செய்யணும்னு யோசிக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட கான்டாக்ட் இருக்கா? உறவு இருக்கா? ரிலேஷன்ஷிப் இருக்கா? அப்பா இந்த உறவு இருக்கா? ஒரு சின்ன புள்ள அவங்க அம்மாவோட உட்காந்து இருக்குது, அம்மா மடியில் உட்காந்து இருக்குது. அது டைம் பார்க்குமா? அம்மா மடியில் அது என்ஜாய் பண்ணுது. ஏசப்பா மடியில் நீங்கள் இருக்கிறீங்க, அப்படித்தானே வேதம் சொல்லுது. அம்மாவுடைய ஃபீலிங்ஸ், அது சுகத்தை அனுபவிக்குது. அப்பாவுடைய மடியில் அப்பாவுடைய சுகத்தை அனுபவிக்குது. அதுக்கு டைம்லாம் இருக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் தூக்குவேன்? பிள்ளைங்களை பாருங்க, தூக்கத்துல கீழே கொஞ்ச நேரம் நடந்து போய், அப்பா அம்மா கால் வலிக்குது இறங்குப்பான்னு கீழே இறக்கி விடுங்களேன், என்ன தூக்கு அப்படின்னு என்ன சொல்லுது? எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குது? இருக்கா இல்லைங்களாங்க? அம்மா அங்க இருக்கிறீங்களே, உங்க பிள்ளைங்க பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க என்னென்ன பண்ணியிருக்கோம் வளரும் போது தூக்கிங்கன்னே இருக்கணும். கீழே தரையில படுக்க வைங்க, படுக்காது, மடியில தான் படுக்கணும், சுகம் காணும். ஆனா நீங்க மட்டும் ஏன் ஆண்டவர்ட்ட அந்த சுகம் காண மாட்டேங்கிறீங்க? உலகம் உங்களை இழுக்குது, பணம் இழுக்குது, உலக நட்பு இழுக்குது. சின்ன குழந்தைய தரையில வச்ச உடனே அழுவணும், ஐயோ இந்த உலகம் எனக்கு வேணாம், ஏசப்பா அவங்க மடியில வந்துடுறேன், கீழே இறக்கி விட்டோம், இல்ல இல்ல என்ன தூக்குங்க, தோல்ல வச்சுக்குங்கன்னு அழுவணும். நீங்க நம்ம எதுக்கு அழுவுறோம்? என் வாழ்க்கையில ஏன் அற்புதம் நடக்கலன்னு அழுவுறோம். எனக்கு இந்த அற்புதம் நடக்க அழுது அண்ணால் அழுது ஜெபித்தோம். எதுக்காக அழுவணும் தெரியுமா? ஆண்டவரே அந்த ஒரிஜினல் உறவுக்குள்ள நான் வரணும் ஆண்டவரே, உங்க தோல்ல இருக்கணும் ஆண்டவரே, அந்த வாழ்க்கை வேணும் ஆண்டவரே.
நீ உண்மையா உபவாசம் போடுறதுக்கு ஒரு காரியம் ஒண்ணு உன் வாழ்க்கையில இருக்கும்னு சொன்னா, அந்த உறவுக்குள்ள வந்து பின்னி பிணைஞ்சு அவர் தோளில, அவர் மார்புல, அவர் மடியில அவர் உன்னை தூக்கி கொஞ்சி இறங்காத அளவுக்கு உறவுக்குள்ள நீ வரணும்ன்றதுக்காக மட்டும்தான் நீ உபவாசம் பண்ணணும். மற்றது எல்லாமே மாய்மாலம், மற்ற உபவாசங்கள் எல்லாம் பாவம். அதனால்தான் நான் உபவாசத்துக்கு நான் ஆதரிக்கிறது இல்லையே. உறவுக்காக வாங்க. இப்ப உறவு குறிச்சு சொல்லிட்டேன், ஏன் ஜெபிக்கணும், எதுக்கு ஜெபிக்க கூடாது, யாரெல்லாம் ஜெபிக்கணும். இப்ப உறவுக்குள்ள வந்தவங்க என்ன பண்ணணும்? என்னங்க, உறவுக்குள்ள வந்தவங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. உறவுக்குள்ள வந்தவங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. உறவுக்குள்ள நீங்க சொன்னாதான், இப்படி ஒரு கேள்வி கேட்டாரே அதுக்கு பதில் சொன்னாரேன்னு உங்க மனசுல பதியும். அதுக்கு தான் கேள்வி கேட்கறது. நானே பிரசங்கம் பண்ண போன உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. இந்த இடத்துல அந்த ஆள் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டானே, அப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும். உறவுக்குள்ள வந்தவங்க எப்படி இருக்கணும், அதுதான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களே. ஜபமே வேண்டான்ற இடத்துக்கு வந்து நீங்க உட்கார்ந்துட்டீங்க ஒரு ஸ்டாண்டர்ட்ல. அப்பா அவன் என்ன பிரிக்கவே முடியாதா அப்படின்னு வந்துட்டீங்க. அப்ப என்னத்துக்கு நீங்க ஏற்கனவே டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, அங்கதான் இருக்கிறீங்க. அடுக்கடை படுக்கடையா சொந்த பொண்டாட்டியை விட்டுட்டு ஒப்பாட்டி வீட்டில் போய் ஒரு புருஷன் இருக்கிற மாதிரி வரவே மாட்டேங்கிறான்னு சண்டை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த உலக காரியத்தை விட்டு பிரிஞ்சு ஏசப்பாவுடைய மடியில போய் உட்காந்துட்டோம் நாங்க. உலகம் எங்களுக்கு வேண்டாம், அப்பாவுடைய மடி தான் எங்களுக்கு சுகம்ட்டு. இப்போ நம்ம அங்க இருந்து என்ன பண்ணணும் தெரியுமா? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் பல காரியங்கள் இருந்தாலும் முதல் பிரின்சிபல், முதல் விஷயம் என்ன தெரியுமா? அங்க இருந்து நீங்க பேசணும். தேவ சாயல் அவரோட இணைக்கப்பட்டுட்டீங்க, இயேசுவை போல மாறிட்டீங்க. உறவுக்குள்ள வந்துட்டாலே பிதாவுக்கு இயேசு எப்படி குமாரனாக இருந்தாரோ அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. இயேசுவை போல வந்துட்டீங்க. இயேசு என்ன சொன்னாரு? கடலை பாற்று இறையாதேன்னு சொன்னார். பிசாசை பார்த்து அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். குருடனே பார்வை உண்டாவதாக என்று சொன்னார். 5 அப்பத்து 2 மீனை எடுத்து அவர் பிட்டு ஆசீர்வதித்தாரு. அந்த போல நீங்க ஜெபத்தை நிறுத்திட்டு நீங்க அதிகாரத்துல பேசணும். ஒரு போலீஸ்க்கு ஒருத்தன் படிக்கிறான், கலெக்டருக்கு ஒருத்தன் படிக்கிறான், பெரிய போலீஸ் அதிகாரி ஆகணும்னு ஒருத்தன் கஷ்டப்பட்டு படிக்கிறான். அந்த கஷ்டப்பட்டு படிச்சு இன்டர்வியூல ஜெயிச்சு அந்த எல்லா போலீஸ்க்கும், இந்தியாவில் இருக்கிற எல்லா போலீஸ்க்கும் மேல அதிகாரியா அவன் வந்துட்டான். அவன் வந்து ஒரு சாதாரண போலீஸ்காரன, ஆனா அவன் இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கான். இவனுங்கெல்லாம் சீனியர் போலீஸ்காரங்க இருப்பாங்க, கலெக்டர் வரைக்கும் இருப்பாங்க. அந்த போலீஸ்காரங்களை பார்த்து, அண்ணா இங்க வாங்கின இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லுவானா? வயசுல சின்னவன் தான், இப்பதான் படிச்சிருக்கிறான். எல்லா போலீஸ் அதிகாரிகளுக்கும் டாப்ல வந்துட்டான். சின்ன யங் பாய், யங் கேர்ள். ஆனா சொல்ல, மேன் கமான், மூத்த வயசு சீனியர், ஆனா அதிகாரத்துல கீழே இருக்கிறாங்க. கூப்பிடும், பொம்பளை அதிகாரியோ ஆம்பளை அதிகாரியோ, மேன் இங்க வா, நீ என்ன வேலை செஞ்சிருக்கிற, இன்னைக்கு உனக்கு என்ன வேலை, ஏன் இது இங்க பெண்டிங்ல இருக்கு? ஏன் தெரியுமா? இத்தனை வருஷம் அந்த உறவுக்காக அது முயற்சி பண்ணுச்சு, அந்த அதிகாரத்தை பிடிச்சிருச்சு. ஜெபம் பண்ணுனீங்க, ஜெபம் பண்ணுன உங்க ஜெபம் வந்து உங்களை கரை சேர்த்துருச்சு. எங்க கரை சேர்த்துச்சு? கிறிஸ்துவோடு உங்களை ஒன்றா இணைச்சிருச்சு. இங்க இணைக்கப்பட்ட நீங்க கிறிஸ்துவ போல பேசணும். இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு தேவையான பணங்கள் என்னை தேடி வருவதாக, எனக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் தேடி வருவதாக, இயேசுவின் நாமத்தினால எனக்கு தேவையான சொந்த இடங்கள் வருவதாக, இயேசுவின் நாமத்தினால சொந்த கட்டடம் வருவதாகன்னு நீங்க அதிகாரத்துல பேசணும். இயேசு அந்த அத்தி மரத்தை பார்த்து பேசினாரு, கடலை பார்த்து பேசினாரு, ஒவ்வொரு சூழ்நிலைகளை பார்த்து பேசினாரு. நீங்க பேச பேச அதிகாரத்துல அவைகள் எல்லாம் மாறும். ஆமென் ஆமென். இப்ப நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நல்லா கவனிங்க. இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோம். 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோம். ஒவ்வொரு தேவைக்காகவும் நம்ம இந்த நாள் வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்.
நம்முடைய மூத்த தகப்பன்மார்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது. அது அவங்களுக்கு புரிஞ்சது சொல்லி கொடுத்தாங்க அன்னைக்கு. இன்ன வரைக்கும் நம்ம அதை செஞ்சிட்டு இருக்கிறோம். ஒருவேளை 15 வருஷமா 20 வருஷமா நம்ம தேவைக்காக நம்ம முட்டி போட்டு ஜெபிக்கிறத நிறுத்தி நம்ம அதிகாரத்தில் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாதங்கள் என்னை தேடி வருவதாக, இயேசுவின் நாமத்தினால இந்த குருடனுக்கு பார்வை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் நடப்பதாக நம்ம அதிகாரத்தில் சொல்லியிருந்தோம்னா ஒரு 3 வருஷத்துலையோ ஒரு 4 வருஷத்துலையோ ஒரு 2 வருஷத்துலையோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷத்துலையோ இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய பணக்காரர்களாக மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலையில ஒரு ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனா கூட நீங்களும் நானும் மாறி இருக்க முடியும். இப்போ ஒரு அதிகாரி முதல்ல கலெக்டர் ஆகி ஒரே மாசத்துல ஒரு அதிகாரத்தை பேசணும்னு எல்லாருக்கும் அடிபடிஞ்சிடுறாங்களா? ஆபீஸ்ல அடி பண்ணிக்கல, ஆனா பயம் இருக்கும். கலெக்டரு உன்ன மாதிரி எத்தனை கலெக்டர் நாங்க பார்த்துட்டோம், கிளம்புடா அப்படின்னு மனசுல சொல்லுவாங்க. வெளியே சரி சார்னுவாங்க, வேலையை பாடுறா அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லுவாங்க. அப்படித்தானே? இப்போ நான் பிரசங்கம் பண்றதை நீங்க கேட்டாலும் நீ பேசுனா நாங்க செஞ்சிருவோமா அப்படி கூட நீங்க நினைக்க வாய்ப்பு இருக்குதானே சொல்றேன் நான். அப்படிதான் அந்த கலெக்டர் அவங்க நினைப்பாங்க. ஆனா அந்த கலெக்டர் போக போக அவருடைய அந்த அதிகாரத்தை அன்போடு அவர் பயன்படுத்துகிறார். அந்த ஸ்டாஃபோட அதிகாரத்தை அன்போட, இன்னைக்கு அதிகாரத்தை என்ன பண்றாங்க? அன்போட கனெக்ட் பண்றது இல்லை. ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம், அவருடைய கிருபைகள், இதெல்லாம் தேவ பிள்ளைகள் அன்போடு கனெக்ட் பண்ணணும். அப்போதான் இந்த உலகத்துல நம்ம ஜெயம் எடுக்க முடியும். போலீஸ்காரன் அதிகாரத்தை எதுல கனெக்ட் பண்றாரு? போலீஸ் அதிகாரத்துல தன்னுடைய பவரை ஓரம் போப்பான்னு சொல்றாரா? ஓரம்படா, ஏன் எங்க நிக்கிற அப்படின்றான். அவன் அன்பா சொல்றான். அதனால இந்த உலகத்துல தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய மூலையிலையும் போலீஸ்காரனால கண்டிப்பா அவன் திருட்டு பயலா இருப்பான். உங்களுக்கு புரியுதுங்களா? நான் சொல்ற சயின்ஸ் புரியுதா? அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ற ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷனுடைய மனசுக்குள்ள இதயத்துக்குள்ள அவன் மோசமானவன்ற பேர் தான் எடுப்பாங்க. ஆனா அதிகாரத்தை அன்போடு கனெக்ட் பண்றாங்க பாருங்க, அவருடைய அபிஷேகம் கிருபைகளை அன்போடு கனெக்ட் பண்றவங்க தான் இருதயத்துல நல்ல மனுஷன் சார், அவர் நல்லது செய்வார் சார். அப்ப இயேசு இந்த பூமிக்கு வந்து பிதா தனக்கு கொடுத்த அந்த உறவுல, அந்த தகப்பன் பிள்ளை என்ற உறவுல பிதாவுனுடைய அன்பை வெளிப்படுத்தினார். மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சிதறி இருக்கிறார்கள் என்று மனது உருகினார், கண்ணீர் வடித்தார். அந்த மனதுருக்கம், அந்த அன்புனாலதான் அத்தனை லட்சமான ஜனங்கள் அவர் பின்னாடி வந்து சுகம் பெற்றார்கள், அற்புதங்களை பெற்றார்கள். அப்போ இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க, ஜெபத்தை நிறுத்துறீங்க. நீங்க ஆல்ரெடி ஏற்கனவே அப்பா பிள்ளை என்கிற உறவுக்குள்ள நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த உறவுக்குள்ள வருவதற்கு நீங்க எந்த பிரயாசமும் எடுத்தீங்களா? உங்களாலையும் என்னாலையும் அப்பா பிள்ளை என்ற உறவை ஏற்படுத்துவதற்கு ஒரு முயற்சி எடுத்தும் வரவே முடியாது. இந்த உலகத்தில் அப்படி எந்த மனுஷனாலும் முடியாது. அதனாலதான் இந்த உறவை இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தையும் சரீரத்தையும் பிக்க கொடுத்து சிந்தி இந்த உறவை ஏற்படுத்தினார், இலவசம். அதனால ஏற்கனவே உறவுக்குள்ள இருக்கிறீங்க. நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? நீங்க போட்ட காணிக்கைக்கு இது போதும் கிளம்புங்கன்னா அப்படின்னு அந்த எண்ணத்துக்கு வரல. இந்த உறவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்துரும்ன்றதுக்காக தான் இவ்வளவு முயற்சி பண்றேன், இவ்வளவு எக்ஸாம்பிள் நான் பண்றேன். ஆமென், ஆமென். இந்த உறவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் உறவுக்குள்ள தான் இருக்கிறேன். நான் உறவுக்குள்ள தான் இருக்கிறேன். நீங்க விரும்பினா ஜெபிக்கலாம், ஜெபிக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஆனா நான் அதிகமா ஜெபிக்கிறது இல்லை. வீட்டுக்கு போவேன், ஒரு சிலர் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுங்கன்னுவாங்க. நான் சொல்வேன், நான் ஏன் ஜெபிச்சு
ஆண்டவர் தான் உங்களுக்காக ஜெபிக்கிறாருன்னு சொல்லுவேன். எங்கேயுமே நான் போய் ஜெபிக்கிறது இல்லை, எனக்காகவும் நான் ஜெபிக்கிறது இல்லை. எனக்கு ஒரு ஏசப்பா செய்வார், அவர் செஞ்சுவார். ஆமென். நான் அந்த அவருடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிறேன், அந்த திருத்துவ குடும்பத்துக்குள்ள இருக்கிறேன். எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், எனக்கு ஒரு அம்மா ஆவியானவர் இருக்கிறாங்க, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார், இயேசு இருக்கிறாரு. அவங்க என்னை பார்த்துக்காம விட்டுருவாங்களாங்க? நீங்களும் நானும் இந்த பூமியில இருக்கிற அப்பாவை நம்புறோமே, அம்மாவை நம்புறோமே. காலையில பிள்ளைங்க இருக்கிறீங்க, அம்மா இன்னைக்கு சோறு செஞ்சிருப்பாளா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வருதா? அந்த அம்மா எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் தட்டி தள்ளாடி அப்புறம் நாங்க தடுமாறி எழுந்து கிச்சனுக்கு போய் செஞ்சு வச்சுட்டு போய் அவங்க படுத்துடுறாங்களே, என்ன உறவுங்க அது? இந்த உறவை விவரிக்க முடியுமா? அந்த தாய்க்கு மட்டும் அப்படின்னாங்க, அப்பாவா இருக்கிற நாங்க வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நாங்க பாட்டும் போயிடுவோம். ஆனா சோறு கொஞ்சம் லேட் ஆனுச்சுன்னா அடி இன்னாடி பண்ற நீ அப்படின்ற டென்ஷன் ஆயிடுறோம். ஆனா அந்த தாய் உள்ளம் ஒரு நாளாவது பசிய விடுதா? அப்ப ஆவியானவரை யோசிச்சு பாருங்க, விடுவாரா? உங்களுக்கு ஒரு அண்ணன் ஏசு இருக்கிறார், விடுவாரா? அப்பா பிதா இருக்கிறாரு, விடுவாரா? இதெல்லாம் நீங்க இதை நீங்க இருக்க பிடிக்காம இந்த உலகத்துல எதை நீங்க இருக்க பிடிக்க போறீங்க? காந்தி நோட்டை பிடிக்க போறீங்களா? அந்த நோட்ல இருக்கிற காந்தியை இன்னும் கொஞ்ச நாள் காணா போக போறாரு, தெரியுமா உங்களுக்கு? நோட்ல இருக்கிற காந்தியே காணா போக போறாரு. எதை நீங்க பணத்தை பிடிக்க போறீங்களா? உலகத்துல இருக்கிற உறவை நீங்க பிடிக்க போறீங்களா? எந்த உறவும் நிரந்தரம் கிடையாதுங்க. இயேசுவை பிடிங்க. அந்த அப்பா, அந்த ஆவியானவர்ன்ற அந்த அம்மா, இயேசுன்ற அந்த அண்ணன் உங்களை கைவிடவே மாட்டாங்க. கையை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். கைவிடவே மாட்டாங்க. அப்போ உறவுக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்க, அதிகாரமா பேசுங்க. எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், என் அப்பா என் கூட இருக்கிறார், இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக, இன்னைக்கு என் தொழிலில் அற்புதம் நடப்பதாக, இன்னைக்கு என் தொழிலில் எனக்கு 10,000 வருமானம் வரட்டும், இன்னைக்கு என் வேலையில எனக்கு இந்த காரியம் நடக்கட்டும், என் வியாதியில அற்புதம் நடப்பதாக சொல்லுங்க. உங்க சரீரத்தை பார்த்து சொல்லுங்க, இந்த இடம் வலிக்குது, ஒருவேளை கிட்னி பிரச்சனைமா இருக்குமா? கையை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால இந்த கிட்னியை நான் சுகமாக்குகிறேன். தலை வலிக்குதா? இயேசுவின் நாமத்தினால இந்த தலையில, இந்த நெத்தியில, இந்த பிடரியில வலிக்கிற வலியை இப்பொழுது சுகமாகு என்று நான் கட்டளையிடுகிறேன். அதிகாரமா சொல்லுங்க, நடக்கும். இப்படியே நீங்க பழகுங்க, கொஞ்சம் கொஞ்சமா பழகுங்க, முற்றிலும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஆனா நீங்க முட்டி போட்டுக்கிட்டு இன்னும் நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க கரை சேரவே முடியாது. உங்களை பார்த்த சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி தலையில கை வச்சு சொல்லுங்க, பால் மேஷாக்கு இன்னும் 20 வருஷம், இன்னும் 50 வருஷம் நீ முட்டி போட்டுட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் உன் வாழ்க்கை கரை சேராது, உன் குடும்பம் கரை சேராது, உன் தொழில் கரை சேராது, ஊழியம் கரை சேராது. நீ அதிகாரத்துல எலும்பு, உனக்குள்ள அதிகாரம் இருக்குது, அபிஷேகம் இருக்குது, வல்லமை இருக்குது, பிதாவோடு உனக்கு உறவு இருக்குது. நீ அவர் பிள்ளைதான், அவர் குமாரனுடைய இயேசுடைய ரத்தம் உனக்குள்ள ஓடுது, இயேசுவின் டிஎன்ஏ உனக்குள்ள இருக்குது, அவர் உனக்கு அப்பாதான், இயேசு உனக்குள்ள இருக்கிறார், ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார், பிதா உனக்குள்ள இருக்கிறார். நீ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிற, நீ அதிகாரத்துல, வல்லமையில, அபிஷேகத்துல நிறைஞ்சி என்ன விசுவாசத்துல வார்த்தையை சொல்றியோ அந்த வார்த்தை வாழ்க்கையா மாறும். நான் நல்ல ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டேன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இல்ல, தைரியமும் எனக்கு இல்ல, பெருமையும் எனக்கு இல்ல. ஆனா இன்னைக்கு வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு உலகத்திலேயே
மிக சிறந்த ஒரு கிஃப்ட கொடுத்துட்டேன்ற ஒரு அதுல நான் தெளிவா இருக்கிறேன். எந்த ஊழியரும் உங்களுக்கு கொடுக்காத மிகப்பெரிய கிஃப்ட நான் கொடுத்துட்டேன். நம்ம ஜெபத்தை முடிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது, தெரியுங்களா? நாத்துமாவே கத்தரை சொத்தரை சொல்லி ஆசீர்வாதம் போட்டு உறவு முடிஞ்சிருச்சா? ஜெபம் என்ன முடிவு? நாத்துமாவே ஆசீர்வாதம் என்ன அர்த்தம்? பிரேயர் முடிஞ்சிருச்சா? உறவு முடிஞ்சிருச்சா? இல்ல. இங்க இந்த இடம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள உறவு கனெக்ஷன்ல இருக்கு. உங்க ஜெபத்துல நாத்துமாவே இருக்கக்கூடாது, முடிவே இருக்கக்கூடாது. இதெல்லாம் என்ன தெரியுமா? விசுவாசம். உறவு முடிக்கலப்பா, பாஸ்டர் தான்பா நாத்துமாவை சொன்னாரு, ஆத்துமாவை சொன்னாரு, ஆசீர்வாதம் கூறினாரு, ஆனா என் உறவு முடியலப்பா. ஆண்டவரோட நான் இருக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷம் நீ பாத்ரூம்ல இருந்தாலும் ஆண்டவர் கூட தான் இருக்கிற, குளிக்கும் போது ஆண்டவர் கூட தான் இருக்கிற, தனியா இருட்டுல போனாலும் ஆண்டவர் கூட தான் இருக்கிற, யாரும் இல்லாத தனிமையில எங்க நீ போனாலும் உன் கூட ஆண்டவர் இருக்கிறார். இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.